ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். பின்பழகராம் பெருமாள் ஜீயர் பெருந்திவத்தில் அன்பதுவமற்று மிக்க ஆசையினால் நம்பிள்ளைக்கான அடிமைகள் செய் அந்நிலையே நன்னெஞ்சே ஊனமர எப்பொழுதும் ஓர் உபதேச ரத்தினமாலையில் அழகான ஒரு பாசுரம். பின்பழகராம் பெருமாள் ஜீயர் என்ற ஒரு ஆச்சாரியர். அவர் ஆச்சாரிய நிஷ்டையிலே மிகவும் ஊன்றி இருந்தவர். அவருடைய ஆச்சாரியர் நம்பிள்ளை லோகாச்சாரியார் என்று பிரசித்தமாக திருவரங்கத்திலே எழுந்திருந்த ஆச்சாரியன். இந்த நம்பிள்ளை திருவரங்கத்திலே மிகப்பெரிய ஒரு வித்வத் கோஷ்டியை ஏற்பாடு செய்து அதை நன்றாக நடத்தி வந்தவர். நம்பிள்ளை காலத்தில் தான் நல்லடி காலம் என்று சொல்லுவார்கள். எல்லா விதத்திலும் நம்முடைய சம்பிரதாயத்துக்கு சிறந்த முறையிலே எல்லா விதமான சம்பிரதாய கிரந்தங்களும் இல்ல பிரச்சாரமான காலம். ஆழ்வார்கள் பாசுரங்கள் என்ன, ஸ்ரீபாஷ்யம் முதலிய சம்ஸ்கிருத வேதாந்த கிரந்தங்கள் என்ன, இதிகாச புராணங்கள் என்ன, இது போன்ற எல்லா கிரந்தங்களையும் தன்னுள்ளே வாங்கி அதுக்கு மேல தமிழ் இலக்கணம், தமிழ் இலக்கியம், சம்ஸ்கிருத இலக்கணம், சம்ஸ்கிருத இலக்கியம் இதெல்லாம் தேர்ந்தவராக நம்பிள்ளை விளங்கினார். அவர் இருந்த காலத்திலே அங்கே பெரிய பெருமாளுடைய திருவடி பக்கத்திலே அந்த பக்கம் இருக்கக்கூடிய மண்டபத்திலே எப்பொழுதும் காலக்ஷேப கோஷ்டி நடந்துருக்கும். அதை பெரிய பெருமாளே கேட்க ஆசைப்பட்டு எழுந்து வருவார் என்று நம்முடைய பூர்வாச்சாரிய கிரந்தங்கள்லாம் பார்க்கிறோம். அந்த நம்பிள்ளையுடைய சிஷ்யர்களிலே முக்கியமான ஒருவர் பின்பழகராம் பெருமாள் ஜீயர். அந்த நம்பிள்ளைக்கு திருவடி ஸ்தானத்திலே இருந்தவர் என்று நம்முடைய ஆச்சாரியர்கள் காட்டுகிறார்கள். இந்த நம்பிள்ளையுடைய திருமேனியிலே மிகவும் ஈடுபட்டவர் பின்பழகராம் பெருமாள் ஜீயர். அந்த விஷயத்தை தான் உபதேச ரத்தினமாலையில இந்த பாசுரத்தை எடுத்து காட்டுகிறார். பின்பழகராம் பெருமாள் ஜீயர் பெருந்திவத்தில் அன்பதுவமற்று மிக்க ஆசையினால் நம்பிள்ளைக்கு ஆன அடிமைகள் செய் நன்னெஞ்சே ஊனமர எப்பொழுதும் ஓர் என்று அந்த பாசுரத்தை எடுத்து காட்டுகிறார். நமக்கு ஆச்சாரியனுடைய திருமேனியிலே சிஷ்யர்களுக்கு ஈடுபாடு இருக்கணும். ஆச்சாரியனுக்கு சிஷ்யனுடைய ஆத்மாவிலே ஈடுபாடு இருக்கணும். ஆத்மாவை எப்படி உஜ்ஜீவனம் அடைய செய்வதுங்கிறது ஆத்மாவுடைய அந்த ஆச்சாரியனுடைய தன்மை, அந்த ஆச்சாரியனுடைய முக்கியமான லட்சணம். சிஷ்யனுடைய லட்சணம் என்ன? ஆச்சாரியனுடைய திருமேனி நன்றாக இருக்க வேண்டும், அவருக்கு தேவையான காரியங்கள் எல்லாம் நாம பார்த்து கொடுக்க வேண்டும் என்று அதிலே ஈடுபாடோட சிஷ்யன் இருக்க வேண்டும். இது ஆச்சாரிய சிஷ்யன் லட்சணம். இதைத்தான் இந்த ஸ்ரீவச்சன பூஷணம் என்ற திவ்யசாஸ்திரத்தில் பிள்ளை லோகாச்சாரியர் மிக விரிவாக இந்த விஷயத்தை எடுத்து காட்டியிருக்கார். ஆச்சாரியனுடைய திருவடியை பற்றி கொண்டு அந்த ஆச்சாரியனுடைய அபிமானத்திலே ஒதுங்கி இருப்பதே இந்த சிஷ்யனுக்கு மோட்சத்துக்கு வழி என்பதை எடுத்து விளக்கமா காட்டியிருக்கார். அந்த ஸ்ரீவச்சன பூஷணத்தில் இருக்கக்கூடிய சாரமான அர்த்தங்களைத்தான் உபதேச ரத்தினமாலையில மணவாழ மாமனி எடுத்து காட்டுகிறார். அதிலே இந்த பாசுரத்திலே இந்த சிஷ்யனானவன் எப்படி இருக்க வேண்டும், அதுக்கு ஏதாவது உதாரணம் கொடுக்கணும் இல்லையா? சிஷ்யன் எப்படி இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் விளக்கி விட்டார் அந்த பாசுரங்களில். அதுக்கு ஒரு உதாரணம் காட்ட வேண்டும். அதற்கு பின்பழகராம் பெருமாள் ஜீயரை எடுத்து உதாரணமாக காட்டுகிறார். தன்னுடைய நம்பிள்ளை என்ற தன்னுடைய ஆச்சாரியனிடத்திலே அவ்வளவு பிரதிபத்தியோட அந்த நம்பிள்ளையினுடைய திருமேனியிலே அவ்வளவு ஈடுபாடோடு இருந்தார். அவருக்கு திருமேனி கைங்கரியம் அவருக்கு திருமேனி கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று தனக்கு பரமபதத்துக்கு கூட போக ஆசை இல்லை. எனக்கு பரமபதம் கூட போக வேண்டாம், ஆச்சாரியனுக்கு நான் தொண்டு செய்து கொண்டிருக்கேன், அவருடைய திருமேனிக்கு தொண்டு செய்ய வேண்டும். தொண்டு செய்யறதுன்னா எங்கேயோ அமர்ந்து கொண்டிருக்கிறதோ இல்ல கிரந்தங்களை சேவிப்பதோ பிரச்சாரம் பண்றதோ அதெல்லாம் சொல்லல. ஆச்சாரியனுடைய திருமேனியை நாம் பார்த்து கொண்டிருக்க அவருக்கு தேவையான கைங்கரியம் நாம் செய்ய வேண்டும் என்பதை முக்கியமாக எடுத்து காட்டினவர் பின்பழகராம் பெருமாள் ஜீயர். இந்த பின்பழகராம் பெருமாள் ஜீயர் வார்த்தா மாலை என்று ஒரு அற்புதமான கிரந்தத்தை அருளியுள்ளார். இந்த வார்த்தா மாலை என்ற கிரந்தத்திலே அவர் பல பூர்வாச்சாரியர்களுடைய பல ஒரு சம்பாஷணைகள், அவர்களுடைய வாழ்வில் நடந்த விஷயங்கள் அதையெல்லாம் தொகுத்து இந்த இடத்துல எடுத்து காட்டியிருக்கார். அதுதான் ஒரு வார்த்தை என்று காட்டுகிறார்கள். ஒரு வார்த்தைன்னா அது ஒரு பூர்வாச்சாரியருடைய வாழ்விலே நடந்த ஒரு சம்பாஷணையோ இல்ல ஒரு ஏதோ ஒரு சரித்திரமோ அதை கொண்டு இருக்கும். அதிலே பல தத்துவார்த்தங்கள் காட்டப்பட்டிருக்கும். ரகசியத்திரயம் என்ன, அர்த்த பஞ்சகம் என்ன, தத்துவத்திரயம் என்ன, இந்த மாதிரி ஆழமான விஷயங்கள். இது சித்தாந்த விஷயங்கள். இதே போல சம்பிரதாய அர்த்தமான ஆச்சாரிய பக்தி எப்படி இருக்கணும், ஆச்சாரியர்களுக்கு நாம் எப்படி கைங்கரியம் செய்ய வேண்டும், ஆச்சாரியனுடைய நம்மிடத்துல இருக்க வேண்டிய அந்த பந்தம் எப்படி இருக்க வேண்டும், இதெல்லாம் இதை போல பல விஷயங்களை இந்த கிரந்தத்திலே எடுத்து காட்டியிருக்கார். அதை நாம் அனுபவித்து வருகிறோம். சென்ற முறை 27வது வார்த்தையை அனுபவித்தோம். இப்பொழுது 28வது வார்த்தை தொடங்கி இன்றைய தினம் அனுபவிக்கலாம். இதெல்லாமே தனித்தனியாக இருக்கக்கூடிய வார்த்தைகள் தான். இந்த ஆச்சாரியன் ஒன்று சொல்லியிருப்பார், இந்த ஆச்சாரியன் ஒன்று சொல்லியிருப்பார். ஆனா எல்லாமே நம்முடைய சம்பிரதாயத்துக்கு முக்கியமான அர்த்தங்கள், சித்தாந்தத்துக்கு முக்கியமான அர்த்தங்கள்.
இந்த அர்த்தங்களை நாம பல இடங்கள்ல பல முறைகளில் நம்ம கேட்டு கேட்டு நம்முடைய மனதிலே வைத்துக் கொண்டால்தான் நம்முடைய சம்பிரதாயம் என்னங்கிறது நமக்கே தெரியும். தேகம் வேற ஆத்மா வேறங்கிற ஒரு விஷயம் அதை எடுத்துட்டா அதையே எத்தனையோ இடத்துல நம்ம பூர்வாச்சாரியர் எடுத்து காட்டியிருப்பார்கள். நாம இந்த உடம்பு இல்ல, நாம ஆத்மாங்கிறத பல இடங்கள்ல காட்டியிருப்பார்கள். எதுக்கு அத்தனை இடத்துல அதை திரும்ப திரும்ப சொல்லணும்னா, அது நமக்கு எத்தனை தடவை கேட்டாலும் அது மறந்துடும், மறக்காம இருக்கணுங்கிறதுக்காக மீண்டும் மீண்டும் நமக்கு ஞாபகப்படுத்தும். இதை பார்த்தா பல பல அர்த்தங்களை மீண்டும் மீண்டும் நம்முடைய சம்பிரதாயத்திலே எடுத்து எடுத்து காட்டுகிறார்கள். அந்த மாதிரி தான் இந்த இடத்துலயும் நிறைய தத்துவத்திரைய அர்த்தங்கள், ரகசியத்திரைய அர்த்தங்கள், அர்த்த பஞ்சக அர்த்தங்கள் இதெல்லாம் மீண்டும் மீண்டும் இந்த கிரந்தத்திலே எடுத்து எடுத்து காட்டுகிறார். வார்த்தா மாலையிலே பின்பழகராம் பெருமாள் ஜீயர் பல பல ஆச்சாரியர்களுடைய மேற்கோள்களாக அதை எடுத்து காட்டுகிறார். அதையெல்லாம் நாம் அனுபவித்து வருகிறோம். அதனால சிலதெல்லாம் கேட்டது மாதிரி இருக்கும், ஆனா அது கேட்டது மாதிரி இருக்கிறது தான் அது குறிக்கோளே. கேட்டது திரும்ப கேட்க வைக்கணும், அது நம்ம மனதை நல்லா பதிய வைக்கணுங்கிறது தான் குறிக்கோளே. அப்படித்தான் இந்த கிரந்தங்களிலே பூர்வாச்சாரியர்கள் காட்டியுள்ளார்கள். 28வது வார்த்தையை அனுபவிக்கலாம். ரொம்ப அழகான வார்த்தை. இந்த 28வது வார்த்தையில நவவித சம்பந்தம் காட்டப்படுகிறது. நவவித சம்பந்தம்னா நவம்னா 9, விதம்னா 9 வகையான சம்பந்தங்கள். ஜீவாத்மாக்கும் பரமாத்மாக்கும் இருக்கக்கூடிய 9 விதமான சம்பந்தங்கள் என்ன என்பது இந்த 28வது வார்த்தையிலே காட்டப்படுகிறது. பிள்ளை லோகாச்சாரியர் நவவித சம்பந்தம் என்றே ஒரு கிரந்தம் அருளியுள்ளார். 9 விதமான சம்பந்தங்கள் இந்த ஜீவாத்மாக்கும் பரமாத்மாக்கும். ஜீவாத்மானா நாம எல்லாமே ஜீவாத்மா தான், பரமாத்மான பகவான் ஸ்ரீமன் நாராயணன் ஒருவன் தான் பரமாத்மா. இந்த பரமாத்மாக்கும் ஜீவாத்மாக்கும் 9 விதமான சம்பந்தங்கள் இருக்குங்கிறத பிள்ளை லோகாச்சாரியர் ஒரு கிரந்தமாவே அருளி இருக்கிறார். அந்த கிரந்தத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை இங்க ரொம்ப சுருக்கமாக இந்த வார்த்தையிலே பின்பழகராம் பெருமாள் ஜெயர் எடுத்து காட்டுகிறார். அதை அனுபவிக்கலாம். இப்போ ரக்ஷிய ரக்ஷக சம்பந்தம், பிதா புத்திர சம்பந்தம், சேஷ சேஷி சம்பந்தம், பர்த்ரு பாரியா சம்பந்தம், ஞாத்ரு ஞேய சம்பந்தம், ஸ்வஸ்வாமி சம்பந்தம், ஷரீர ஷரீரி சம்பந்தம், ஆதார ஆதேய சம்பந்தம், போக்திரு போக்ய சம்பந்தம். இப்படிதான் இந்த வார்த்தை. இந்த வார்த்தையில இந்த 9 விதமான சம்பந்தங்கள் என்னங்கறத இங்கே சுருக்கமா எடுத்து காட்டியிருக்கார். இதனுடைய அர்த்தமா நாம கொஞ்சம் அனுபவிக்கலாம். அதாவது நவவித சம்பந்தம் என்று பிள்ளை லோகாச்சாரியர் ஒரு கிரந்தம் அருளியிருக்காருன்னு சொன்னேன். அதுல ஆரம்பத்திலே ஒரு பிரமாண ஸ்லோகத்தை எடுத்து காட்டுகிறார் பிள்ளை லோகாச்சாரியார். பிதாச்ச ரக்ஷக சேஷி பர்த்தா ஜ்ஞேயோ ரமாபதி சுவாமியாதாரோ மம ஆத்மாச்ச போக்தாச்சாத்ய மனோதிதஹ என்று ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றதுன்னா, ஆதி மந்திரமான முதல் மந்திரமான முக்கியமான மந்திரமான திருமந்திரம். நமக்கெல்லாம் ரகசிய திரயத்திலே ஆச்சாரியன் உபதேசம் பண்றார். பஞ்சசம்ஸ்காரம் செய்யக்கூடிய காலத்திலே 3 மந்திரங்களை நமக்கு ஆச்சாரியன் உபதேசம் பண்ணுகிறார். அதுல முதல் மந்திரம் திருமந்திரம், அஷ்டாட்சரம். இந்த திருமந்திரம் அஷ்டாட்சரம் தான் முதல் மந்திரம். அதுதான் ஆதி மந்திரம் என்று காட்டுகிறார். அந்த ஆதி மந்திரத்துல இந்த 9 விதமான சம்பந்தங்கள் காட்டப்பட்டிருக்கு என்று சொல்றார். இந்த 9 விதமான சம்பந்தங்கள் என்ன என்றால், நாம் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டியது இது. நமக்கும் ஜீவாத்மாக்கும் பரமாத்மாக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, அந்த பகவானுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு தெரிஞ்சாதானே நம்ம அதுபடி நடக்க முடியும். சம்பந்தம் இப்போ எனக்கும் ஒரு மனைவி இருக்கா, எனக்கும் அந்த மனைவிக்கு இந்த சம்பந்தம் இருக்குன்னு தெரிஞ்சாதான் நான் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நான் செய்ய முடியும், அந்த மனைவி எனக்கு செய்ய வேண்டிய கடமையை அவள் செய்ய முடியும். அதே போலதான் ஒரு பிள்ளைக்கும் ஒரு தகப்பனுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம், அந்த சம்பந்தம் சரியாக புரிந்து கொள்ளப்பட்டால் தான் அந்த செயல்பாடு அதுக்கேற்ற போல இருக்கும். அதனாலதான் இந்த 9 விதமான சம்பந்தங்களை இந்த கிரந்தத்திலே பிள்ளை லோகாச்சாரியர் எடுத்து காட்டியிருக்கார். அதுதான் இங்க எடுத்து விளக்குகிறார். பிதாச்ச ரக்ஷக சேஷி பர்த்தோம்யோ ரமாபதிஹி என்று இந்த ரமாபதியான எம்பெருமான். பெருமாள் யார், முதல்ல பகவான் யாருங்கிற சந்தேகம் வந்துடக்கூடாது. அதுக்காக ஸ்லோகத்தில் அதையும் தெளிவுபடுத்திடுறது. ரமாபதி தான் பகவான். ரமாபதி, ரமானா பிராட்டி மகாலட்சுமியை சொல்லக்கூடிய ஒரு வாக்கியம். அவளுக்கு பத்தியாக இருக்கக்கூடியவன் பகவான் ஸ்ரீமன் நாராயணன். அந்த ரமாபதியான எம்பெருமான் 9 விதமான சம்பந்தங்களை ஜீவாத்மாவோட கொண்டிருக்கிறான். அது என்னென்ன சம்பந்தம் என்றால், பித்தாவாக இருக்கிறான், ரக்ஷகனாக இருக்கிறான், சேஷியாக இருக்கிறான், பர்த்தாவாக இருக்கிறான், ஞேயமாக இருக்கிறான், சுவாமியாக இருக்கிறான், ஆதாரமாக இருக்கிறான், ஆத்மாவாக இருக்கிறான், போக்தாவாக இருக்கிறான். இப்படி 9 விதமான சம்பந்தம். 9 விதமான சம்பந்தத்தோட இந்த பகவான் இருக்கிறான். யாரோட அந்த சம்பந்தம்? ஜீவாத்மாவோட சம்பந்தம். சோ அந்த இடத்துல பகவான் எப்படி இருக்கான்? பிதாவா இருக்கான். முதல்ல பிதா என்றால் தந்தை. முதல் சம்பந்தம் என்ன காட்டப்படுகிறது என்றால் பிதா புத்திர சம்பந்தம் அதில் இந்த ஸ்லோகத்தில் காட்டப்படுறது. அடுத்தது ரக்ஷகன் என்ற சம்பந்தம் காட்டப்படுகிறது. அவன் நம்மை காப்பாற்றுபவன். பிதா புத்திர சம்பந்தம் எப்படி? பிதா என்பவன் நம்மை உண்டாக்குபவன். அந்த பிதா இருப்பதனால்தான் பிள்ளையானவன் உருவாகிறான். அதே போல பகவான் இருப்பதனால்தான் இந்த ஜீவாத்மாக்கள்லாம் இருக்கார்கள்.
இந்த இடத்துல ஜீவாத்மாவை பகவான் உண்டாக்கினான்னு வைக்கக்கூடாது. ஏன்னா ஜீவாத்மாங்கிறது உண்டாக்கப்படாத எப்பொழுதும் இருக்கக்கூடிய வஸ்து. ஜீவாத்மா ஒரு காலத்திலையும் உருவாக்கப்படல, அது அழிக்கவும் படாது, எப்பொழுதும் இருக்கப்படக்கூடிய வஸ்து. அப்போ பிதாவா இருக்கான்னா எப்படி அந்த இடத்துலன்னா, இந்த பிதா தான் இவனுடைய இருப்புக்கே காரணமா இருக்கான். இந்த காரணத்துவங்கிற சம்பந்தத்தை கொண்டு பிதாங்கிறது வருது. இப்ப என்னுடைய இருப்புக்கே யார் காரணம் என்றால் என்னுடைய தந்தை தான் காரணம். அந்த அர்த்தத்திலே இங்க பார்க்கணும். பிதா என்றால் நம்ம உண்டாக்கினா ஜீவாத்மா முன்னாடி இல்ல, புதுசா அந்த ஜீவாத்மா உண்டாக்கினான் என்று கிடையாது. அந்த ஜீவாத்மா எப்பொழுதுமே இருந்திருக்கிறான். ஆனா அந்த ஜீவாத்மா இருக்கிறதுக்கு யார் காரணம்? பகவான் காரணம். இந்த பகவான் இருப்பதனால்தான் ஜீவாத்மா இருக்கான்ங்கிற அந்த காரணத்துவ அடியாக வரக்கூடிய பிதா புத்திர சம்பந்தம் என்று முதல் சம்பந்தம் காட்டுகிறார். அடுத்தது ரக்ஷிய ரக்ஷக சம்பந்தம். இந்த வார்த்தையில காட்டும் போது முதல்ல ரக்ஷிய ரக்ஷகமும் அடுத்தது பிதா புத்திர சம்பந்தம் காட்டப்பட்டிருக்கு. ஆனா ஸ்லோகத்துல பிதா புத்திர முதலையும் ரக்ஷியமான அந்த சம்பந்தம் ரெண்டாவது காட்டப்பட்டிருக்கு. அதை பத்தி ஒன்னும் குறையில. அர்த்தம் புரியும் பொழுது நாம முதல்ல இந்த பிதா புத்திர சம்பந்தத்தை பார்த்துட்டோம். அடுத்தது ரக்ஷிய ரக்ஷக சம்பந்தம், அது ரெண்டாவது சம்பந்தம். ரக்ஷியம் என்றால் ரட்சிக்கப்படக்கூடியது, காப்பாற்றப்படக்கூடியது. ரக்ஷகன் என்றால் காப்பாற்றுபவன். இப்படி ஒரு சம்பந்தம் நமக்கும் பகவானுக்கும் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பகவான் தான் நம்மை எல்லா காலத்திலும் ரட்சிக்கிறான். நாம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம ரட்சித்துக் கொண்டிருக்கிறோம் நம்மளால முடிகிற வரைக்கும். நமக்கு முடியலன்னா நம்ம கை விட்டுடுதான், அப்புறம் பகவான் ரட்சிப்பான் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம் பொதுவா. ஆனா அது கிடையாது. எல்லா சமயத்திலயும் அவன் தான் நம்ம ரட்சிச்சுட்டு இருக்கான். நாம இப்ப தெருவுல போறோம், பூமி பழக்காம இருக்கே, அதுவே அவனை நம்ம காப்பாத்துறது தானே. ஒரு நிமிஷத்துல பூமி பழந்துடலாம், அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. பூமி பழக்க வேண்டாம், அது கூட எப்பயாவது ஒரு 100 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும்னு வச்சுக்கலாம். எத்தனை பேரை வண்டி இடிச்சுட்டு போறது, ஒரு நாளைக்கு 4-5 அந்த மாதிரி பாக்குறோம் இல்லையா? அந்த மாதிரி நமக்கு ஆகாம இருக்கு இல்லையா? அப்ப நம்முடைய முயற்சி எதுவுமே இல்லையா? நாம நடந்துதான் போயிட்டு இருக்கோம். நாம இந்த பக்கம் பின்னாடி என்ன வருதுன்னு நமக்கு தெரியாது. அப்ப கூட நம்ம யார் காப்பாத்துறது? அந்த பகவான் தான் காப்பாத்துறது. இது ஒரு எளிமையான உதாரணம். இதே போல எல்லா விஷயங்களிலும் பகவான் தான் நம்ம ரட்சிக்கிறாங்கிறது முக்கியம். அதனால அந்த ரட்சகனாக அவன் இருக்காங்கிற அந்த சம்பந்தம் முக்கியம். நாம ரட்சிக்கப்படக்கூடிய வஸ்து, எல்லா ஆத்மாக்களும் ரட்சிக்கப்படக்கூடிய வஸ்து தான். அது இப்ப இதுல சொல்லக்கூடிய ஜீவாத்மாக்கள் பரமாத்மான்னு வரும்போது பகவான் பரமாத்மா, இந்த ஜீவாத்மாங்கிறது எல்லா ஜீவாத்மாக்களும் அது தேவர்களா இருக்கட்டும், பிரம்மா தொடக்கமான எல்லா தேவர்கள், பிரம்மா, ருத்ரன், இந்திரன், வருணன், அக்னி, எல்லா தேவர்களா இருக்கட்டும், மனுஷர்களாக இருக்கட்டும், மிருகங்களா இருக்கட்டும், எல்லா நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய எல்லாத்துக்குள்ளயும் ஒரு ஆத்மா இருக்கு. அந்தந்த ஆத்மா அந்தந்த உருவத்தோட இருக்கு, அந்தந்த சரீரத்தோட இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய எல்லாரையும் ரட்சிப்பவன் பகவான் தான். அதே போல எல்லாருக்கும் பிதா பகவான் தான். இந்த சம்பந்தம் எல்லாருக்கும் பொதுவான சம்பந்தம். ஒரு ஜீவாத்மா எனக்கு விசேஷமா இந்த 9 சம்பந்தம் பெருமாளோட இருக்கு, உங்களுக்கு கிடையாது அப்படின்னு கிடையாது. இல்ல தேவர்களுக்கு இருக்கு, மனுஷர்களுக்கு கிடையாது இப்படின்னு கிடையாது. இது எல்லா ஆத்மாக்களுக்கும் பொதுவான சம்பந்தம், பகவானுக்கும் ஆத்மாக்களுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம். எதுக்காக இது சொல்றதுன்னா, அந்த பகவான் எல்லாரையும் விட வேறுபட்டவன், எல்லாரையும் விட உயர்ந்தவன்கிறது நமக்கு புரியணும். அதுதான் முக்கியம் இங்க. அப்படி ரக்ஷிய ரக்ஷக சம்பந்தம், அவன் காப்பாற்றுபவன், நாம் எல்லாரும் காப்பாற்றப்படுபவர்கள். இது இரண்டாவது. அடுத்தது சேஷ சேஷி சம்பந்தம். சேஷி என்றால் முதல்வன், முதன்மையானவன், தலைவன்கிற அர்த்தம். சேஷபூதன் என்றால் அடிமை, தொண்டன் என்று அர்த்தம். நாம் எல்லாருமே தொண்டர்கள், அவன் சேஷி, அவன் தலைவன். இதுவும் எல்லாருக்கும் பொதுதான். அது பிரம்மாவா இருந்தாலும் பகவானுக்கு தொண்டன் தான், ஒரு எறும்பா இருந்தாலும் பகவானுக்கு தொண்டன் தான். அதை ஒத்துக்கிறவர்கள் சில பேர், ஒத்துக்காதவர்கள் சில பேர். இப்ப நாமே இருக்கோம், இப்ப நான் மனுஷன்னு நான் ஒத்துக்கிறேன். இப்ப சில பேர் நான் மனுஷனே இல்ல, நானே கடவுள் அப்படின்னு சொல்லிக்கிறான். அவன் கடவுள் சொல்றதுனால அவன் கடவுள் ஆயிட போறானா? ஆக போறது இல்லை, அவன் மனுஷன் தான். அதே போலதான் எல்லாருமே தொண்டர்கள் தான். நம்ம சில பேர் ஒத்துக்கொள்கிறோம், சில பேர் ஒத்துக்கொள்வதில்லை, அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர பகவான் ஒருவன் தான் சேஷி, நாம் எல்லாரும் சேஷபூத்தர்கள். ஆக இந்த மூணாவது சம்பந்தம் சேஷ சேஷி சம்பந்தம். அடுத்தது பர்த்ரு பாரியா சம்பந்தம். பர்த்ரு பாரியா சம்பந்தம்னா கணவன் மனைவி சம்பந்தம். இந்த கணவன் மனைவி சம்பந்தமும் எல்லா ஆத்மாக்களுக்கும் பகவானுக்கும் பொதுதான். எல்லா ஆத்மாக்களும், ஆத்மாங்கிற அந்த வஸ்து எல்லா ஆத்மாக்களும் ஸ்திரீ பிராயம்தான், பெண்களை போலதான் எல்லா ஆத்மாக்களும். பகவான் ஒருத்தன் தான் புருஷோத்தமன், உத்தம புருஷன். அவனைத்தான் நாம் எல்லாரும் கணவனாக வரிக்க வேண்டும். அது நாம நினைப்போம் பெண்கள் மட்டும் பகவானை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படலாம், ஆண்டாள் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டான்னு. அப்படி பார்த்தோம்னா ஆழ்வாரும் பகவானை தான் ஆசைப்பட்டார், நம்ம ஆழ்வாரும் ஆசைப்பட்டார், திருமங்கி ஆழ்வாரும் ஆசைப்பட்டார். அதுல என்ன தெரியுதுன்னா, இந்த உடம்பு வேணா நமக்கு ஆண் உடம்பா இருக்கலாமே தவிர ஆத்மா என்பது பெண் தன்மையை உடையதுதான். என்ன பெண் தன்மைங்கிறது ஏன் சொல்றான்னா, யாரு சொல்வதை கேட்கிறார்களோ அவர்கள் பெண் தன்மையை உடையவர்கள், யார் சொல்கிறார்களோ அவர்கள் ஆண் தன்மையை உடையவர். அப்படி பார்த்தோம்னா பகவான் ஒருவன் தான் சொல்லக்கூடியவன், அவன் தான் ஆளக்கூடியவன், நாம் ஆளுகைக்கு உட்பட்டவர்கள். அந்த அர்த்தத்துல எல்லாருமே பெண் பாவத்தில் இருக்கிறதுனால நாம் எல்லாருமே, நமக்கு எல்லாருக்குமே பர்த்ரு
பாரியாங்கிற சம்பந்தம். பாரியான்னா மனைவி, பர்த்தா என்றால் கணவன். அந்த சம்பந்தம் எல்லாருக்கும் பொது என்பதையும் காட்டுகிறார். அடுத்தது ஞாத்ரு ஞேய சம்பந்தம். ஞாத்ரு ஞேய சம்பந்தம்னா நாம் அறிபவன், பகவான் அறியப்படுபவன். ஜீவாத்மாக்கு ஞானம் இருக்கு. அதுதான் அச்சித்துக்கும் ஜீவாத்மாக்கும் வித்தியாசம். இப்ப இந்த ஆத்மா இருக்கு, ஆத்மா இந்த உடம்புக்குள்ள இருக்கு. இந்த ஆத்மாக்கு ஞானம் இருக்கு. ஒரு விஷயத்தை பார்த்து இதை புரிந்து கொண்டு அதன்படி செயல்படக்கூடிய திறன் இருக்கு, தன்னிச்சையாக செயல்படக்கூடிய திறன் இருக்கு. அதே அச்சித் பதார்த்தத்துக்கு அது கிடையாது, அந்த திறன் கிடையாது. அதனால ஞானம் என்கிற தன்மை ஜீவாத்மாக்குன்னு இருக்கக்கூடிய தனித்தன்மை. அந்த ஞானத்துடைய குறிக்கோள் என்ன? அதுதான் முக்கியம். அந்த ஜீவாத்மாக்கு இருக்கக்கூடிய தனித்தன்மை ஞானம். அந்த ஞானத்துடைய குறிக்கோள் என்னன்னா பகவானை தெரிந்து கொள்வது. ஞானம்னாலே எதையாவது தெரிந்து கொள்ளணும். அது நாம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் எது முக்கியமாக என்றால் இந்த பகவான் தான் தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய விஷயம். ஆக நாம ஞாத்ருவாக இருக்கிறோம், தெரிந்து கொள்பவனாக நாம் இருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்படுபவனாக அவன் இருக்கிறான். இதுவும் எல்லாருக்கும் பொது, எல்லா ஆத்மாக்களுக்கும் பொது. மிருகம் கூட பகவானை தெரிஞ்சு கொள்ள முடியும். இப்ப கஜேந்திர ஆழ்வான் மிருக உருவத்துல தான் இருந்தான், அவன் பகவானை தெரிந்து கொண்டான். அதே போல எத்தனையோ இப்ப கருடாழ்வார் இருக்கார், அவர் மிருக உருவத்தை தான் வச்சுருக்கார், பக்ஷி உருவத்தை தான் வச்சுருக்கார். அப்படியும் பகவானை தெரிந்து கொள்ளலாம். எந்த ஆத்மாவுக்குமே பகவானை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு. அது என்ன, மனுஷ சரீரமோ தேவ சரீரமோ கொஞ்சம் இன்னும் முன்னேறி இருக்கிறது. அந்த ஞானத்தை நன்றாக உபயோகப்படுத்தக்கூடிய செயல்திறன் நன்றாக இருக்கு. வரும்போது கூட யோசிச்சுட்டு இருந்தேன், ஏதோ ஒரு மிருகம் ஒண்ணு தெருவில் போயிட்டு இருக்கு, அது ஏதோ காரியம் பண்றது, அதுக்கு தெரியறது இங்க போனா இது கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியறது. அதுக்கு அந்த அளவுக்கு ஞானம் இருக்கு. அதுக்கு என்ன ஞானம் இல்லை, அதுக்கு மேல நாம ஆத்மாங்கிற ஞானம் இல்லை, நாம பகவான் ஒருவன் இருக்கிறாங்கிற ஞானம் மிருகங்களுக்கு பெரும்பாலும் இல்லாம இருக்கு. அதுலயும் சில விதிவிலக்கு உண்டு. சில மிருகங்களும் கூட பகவானை பற்றி தெரிந்து கொண்டு இந்த பகவானை அடைந்திருக்கிறதுன்னு நம்ம பாக்குறோம். ஆனா இந்த பொதுவா அந்த ஞானம்ங்கிறது எல்லா ஆத்மாக்கும் பொது. அது இருக்கிற சரீரத்தை பொறுத்து இந்த ஞானம் விரிவா இருக்கும், இல்ல சுருங்கி இருக்கும். மிருக உருவில இருந்தா, பக்ஷி உருவத்துல இருந்தா அது சுருங்கி இருக்கும். மனுஷ உருவிலோ தேவ உருவிலோ இருந்தா, அந்த தேவ உடல்ல இருந்தா அது கொஞ்சம் விரிந்து இருக்கும் ஞானமானது. ஆக அந்த ஞாத்ரு ஞேய சம்பந்தம் என்பது காட்டப்படுகிறது. அடுத்தது ஸ்வஸ்வாமி சம்பந்தம். இந்த பகவான் சுவாமியாக இருக்கிறான். சுவாமிங்கிற சப்தம் நாம பொதுவாக உபயோகப்படுத்துவோம். ஆனா அதுக்கு என்ன அர்த்தம் என்றால், ஸ்வம் என்றால் சொத்து. சம்ஸ்கிருதத்துல ஸ்வம்னா அந்த வார்த்தைக்கு சொத்துன்னு அர்த்தம். ஸ்வத்தை உடையவன் சுவாமி. உடையவன்கிறது தான் அந்த சுவாமிங்கிறதுக்கு அர்த்தமே. சுவாமின்னா என்ன, நான் சொத்தாக இருக்கிறேன், எனக்கு நீ சுவாமி, எனக்கு நீ உடையவன், என்னை நீ எப்படி வேண்டுமானோ ஆண்டு கொள்ளலாம் அப்படின்னு சொல்றதுதான் சுவாமின்னு ஒருத்தரை கூப்பிட்டோன்னா அதுதான் அர்த்தம். நான் சொத்து, உம்முடைய சொத்து. இப்ப இது என்னுடைய இந்த கைபேசி என்னுடைய சொத்து. இப்ப நான் போகும்போது இது எடுத்துன்னு போறேன். அப்ப அந்த சொத்து ஏதாவது கேட்குமா, ஏன் என்ன எடுத்துன்னு போறேன், ஏன் இங்க வைக்கிற, இல்ல வேற யாராவது அதை கேட்க முடியுமா, ஏன் இதை எடுத்துன்னு போறேன்ட்டு? அது என்னுடைய சொத்து. அதை போல நாம் எல்லோரும் பகவானுக்கு சொத்தாக இருக்கிறோம். அவன் எப்படி வேண்டுமோனோ அவனுடைய இஷ்டப்படிக்கு நம்ம ஆழ முடியும். அந்த நிலையிலே பகவான் எல்லா ஆத்மாக்களோட இருக்கான். பகவானுடைய சொத்தா தான் எல்லா ஆத்மாக்களும் இருக்குங்கிறது இந்த ஸ்வஸ்வாமி சம்பந்தம்ங்கிறதுல காட்டப்படுறது. அடுத்தது ஷரீர ஷரீரி சம்பந்தம். ஷரீர ஷரீரி சம்பந்தம்னா என்னது, நாம் எல்லாரும் ஷரீரம், நமக்குள்ள பகவான் அந்தரியாமையா இருக்கான். இப்ப இந்த உடம்புக்குள்ள அடியன் இருக்கேன், ஒரு ஆத்மா இருக்கேன், ஒவ்வொரு உடம்புக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கா. அதே போல இந்த ஆத்மாவுக்குள்ள பகவான் இருக்கான். அப்ப என்ன ஆகுது, எப்படி இந்த உடம்பு சரீரம் நான் ஆத்மாவோ அதே போல என்னுடைய ஆத்மாவே ஒரு சரீரம், அதுக்குள்ள பகவான் இருக்கான் என்கிறது ஆகுது. அப்போ அவனுக்கும் எல்லா ஆத்மாக்களுக்கும் என்ன ஒரு சம்பந்தம் ஏற்படுகிறதுன்னா, அவன் ஷரீரியாக இருக்கிறான், இது ஆத்மாக்கள் எல்லாம் அவனுக்கு சரீரமா இருக்கு. சரீரம்னா ஒரு மேலே போத்தி இருக்கக்கூடிய ஒரு போர்வை, பகவானுக்கு மேலே போத்தி இருக்கக்கூடிய ஒரு உடம்பாக இந்த ஆத்மா இருக்கு. இதுவும் எல்லா ஆத்மாக்களுக்கும் பொதுதான். இது ஷரீர ஷரீரி சம்பந்தம். அடுத்தது ஆதார ஆதேய சம்பந்தம். ஆதார ஆதேய சம்பந்தம்னா என்னது, பகவான் ஆதாரமாக இருக்கிறான், நாம் எல்லோரும் ஆதேயமாக இருக்கிறோம். ஆதாரம்னா எது தாங்குகிறதோ அது ஆதாரம். இப்ப நாம இருக்கோம், இந்த தரை நமக்கு ஆதாரம், நாம இப்ப இங்க தாங்கப்படுகிறோம். இப்ப இந்த தரைக்கு கீழே எது இருக்கு, அது ஏதோ ஒரு வஸ்து, பூமி போயிட்டே இருக்கு. அந்த பூமியை யார் தாங்குறா, அது பகவான் தாங்குறான். இப்படி பார்த்தோம்னா எல்லா பொருளையும் கடைசியில தாங்குவது யார், பகவான் தான் தாங்குகிறான். எல்லா பொருள்களுமே அவனால தாங்கப்படக்கூடிய பொருளாக இருக்கிறது. இது ஆதார ஆதேய சம்பந்தம். இது ஒரு சம்பந்தம். இது 8வது சம்பந்தம். கடைசியா போக்திரு போக்ய சம்பந்தம். போக்திரு போக்ய சம்பந்தம்னா அவன் தான் போக்தாவாக இருக்கிறான், பகவான் தான் போக்தாவாக இருக்கிறான். நாம எல்லாம்
அனுபவிக்கப்படக்கூடிய பொருளா இருக்கும். அவனுடைய அனுபவத்துக்காக தான் நாம இருக்கோம். அதுதான் முக்கியமான குறிக்கோள். அவனுக்கு ஆனந்தத்தை கொடுக்கணும். நம்முடைய இருப்பினுடைய பிரயோஜனம் என்ன? பகவானுக்கு ஆனந்தம் கொடுக்க வேண்டும். அதுதான் பிரயோஜனம். ஆக இந்த போக்ய சம்பந்தம், போக்கியம்னா அனுபவிக்கப்படுவது, போக்திரு என்றால் போக்தா, அனுபவிப்பவர் என்ற அர்த்தத்தில் வரும். நாம் இந்த இடத்துல பகவான் நம்மை அனுபவிப்பவன், நாமும் பகவான் அனுபவிப்போம். இப்போ பரமபதத்துக்கு போனா நமக்கு எந்த அனுபவமும் இல்லையான்னா பகவானே நாம் அனுபவிக்கிறோம். இங்கேயும் பகவானை நாம் அனுபவிக்கிறோம். ஆனா அந்த அனுபவம் அமுக்கியம், அது முக்கியம் கிடையாது. நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவத்தை விட பகவானுக்கு நம்மிடத்துல ஏற்பட வேண்டிய அனுபவம் தான், அதுதான் முக்கியம். அவனுடைய ஆனந்தத்துக்கு தான் நாம் இருக்கணுமே தவிர நம்முடைய ஆனந்தத்துக்கு அவன் இருக்கான் என்று நாம் நினைக்க கூடாது. ஆக இந்த போக்திரு போக்கிய சம்பந்தத்தினாலே அவன் போக்தா என்றும் நாம் போக்கியம் என்பதையும் இந்த இடத்துல இங்கே காட்டப்பட்டது. ஆக இந்த 9 விதமான சம்பந்தங்கள் இந்த ஜீவாத்மாக்களுக்கும் பரமாத்மாக்கும் இருக்கு என்பது இந்த ஸ்லோகத்திலிருந்து பார்த்தோம். ரக்ஷக சம்பந்தம், பிதா புத்திர சம்பந்தம், சேஷசேஷி சம்பந்தம், பர்த்ரு பாரியா சம்பந்தம், ஞாத்ரு ஞேய சம்பந்தம், ஸ்வஸ்வாமி சம்பந்தம், சரீரி சம்பந்தம், ஆதார ஆதேய சம்பந்தம், போக்திரு போக்கிய சம்பந்தம் என்று 9 விதமான சம்பந்தங்கள் இது ஜீவாத்மாக்கும் பரமாத்மாக்கும் இருக்குங்கிறது இந்த 28வது வார்த்தையிலே காட்டப்பட்டது. அடுத்தது 29வது வார்த்தை, அதை அனுபவிக்கலாம். பிரணவத்தில் சதுர்த்தியாலே சேஷத்துவத்தை சொல்லி, அகாரத்தாலே சேஷத்துவ பிரதிசம்பந்தியை சொல்லி, மகாரத்தாலே சேஷத்துவத்துக்கு ஆசிரியம் சொல்லி, அவதாரணத்தாலே சேஷத்துவத்தினுடைய அனன்யார்கத்துவம் சொல்லுகையாலே சொரூபம் சொல்லிற்று. முக்கியமா இந்த வார்த்தையில காட்டப்படுவது திருமந்திரத்துல என்னென்ன அர்த்தங்கள் இருக்கு. திருமந்திரம் நாம ஆச்சாரியத்தை கத்துக்கிறோம். ஓம் நமஹ நாராயணாய, பிரணவம் நமஸ்து நாராயணாய, இந்த 3 சப்தங்கள் சேர்ந்ததுதான் திருமந்திரம். இந்த திருமந்திரத்துல என்னென்ன அர்த்தங்கள் இருக்கு என்பதை இங்கே இந்த சூத்திரத்துல முக்கியமா காட்டுறார். அதுல இந்த நவவித சம்பந்தம் ஓரளவுக்கு வந்துடும், பார்க்கலாம். இப்போ முதல்ல என்ன சொல்றார், பிரணவத்திலே சதுர்த்தியாலே, பிரணவம்ல ஆ ஊமான்னு 3 வார்த்தை 3 பதங்கள் இருக்கு, 3 அக்ஷரங்கள் இருக்கு. இந்த 3 அக்ஷரங்களும் 3 பதம்னே சொல்லுவார்கள். அதாவது அக்ஷரம்னா எழுத்து, பதம்னா வார்த்தை. இந்த ஆ ஊமாங்கிறது 3 எழுத்து தான். ஆனா அதுக்கு அர்த்தம் தனியா இருக்கிறதுனால அது வார்த்தைன்னே சொல்லலாம் என்று நம்முடைய பெரியவர்கள் காட்டுகிறார்கள். அந்த பிரணவத்திலே சதுர்த்தியாலே, இதுல ஆ ஊமா இருக்கு, அந்த ஆ கூடவே ஆயன்னு ஒண்ணு இருக்கு. அதாவது நாராயணாயங்கிறதுக்கு இது சுருக்கமா இருக்கிறதுனால இதுல ஆயங்கிற சதுர்த்தி இருக்கு. சதுர்த்தினா என்னது, அதிலே இருக்கக்கூடிய விபக்தி, அதாவது இது எந்த தன்மையிலே இருக்கு என்பதை காட்டக்கூடியது. சதுர்த்தினாலதான் அது எந்த குறிக்கோளுக்காக அந்த எழுத்து இருக்கு என்பதை சொல்லக்கூடியது. அது 4ஆம் வேற்றுமை. அதாவது தமிழ்ல வேற்றுமை உருபுன்னு சொல்றோம் இல்லையா, நம்ம தமிழ்ல படிச்சிருப்போம், ஐயால் குயின் அது கண் அப்படின்னு சின்ன வயசுல. ஐயால் குயின் அது கண்ணுன்னு சொல்லிட்டு அது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சுலபமா இருக்கும். அதாவது ராமனால் ஐயாளுக்கு, ராமனுக்கு, ராமனது, ராமனின், ராமன் கண் அப்படின்னு 6 விதமான வேற்றுமை உருவு. முதல்ல இருக்கிறது ராமன்கிறது அந்த பேர், அது முதல் வேற்றுமை. 2ஆம் வேற்றுமையில இருந்து 6ஆம் வேற்றுமை வரைக்கும் ஐயால் குயின் அது கண் அப்படின்னு சொல்லுவா. அது சின்ன வயசுல எப்ப படிச்சது. அது நமக்கு சுலபமா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ராமனை, ராமனால், ராமனுக்கு, ராமனது, ராமன் கண், ராமனின் அப்படின்னு 6 வேற்றுமை உருவு. அந்த வேற்றுமை உருவை வச்சுதான் ஒரு பொருளுக்கும் இன்னொரு பொருளுக்கும் என்ன தொடர்புங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்ப ராமன் கிருஷ்ணன் அப்படின்னு சொன்னோம்னா அவர்களுக்கு நடுவில் என்ன தொடர்பு? ராமனுக்கு கிருஷ்ணனா, ராமனை கிருஷ்ணன் ஏதாவது சொன்னானா, ராமனால் கிருஷ்ணன் ஏதாவது பிரயோஜனம் அடைந்தானா அப்படிங்கறது சொல்லணும் இல்லையா. அந்த 2 வார்த்தை இருக்கும் பொழுது அந்த 2 வார்த்தைக்கு என்ன தொடர்புங்கிறத காட்டுறது அந்த வேற்றுமை உருவு. அதுதான் இந்த இடத்துல சதுர்த்தி விபக்தின்னு 4ஆம் வேற்றுமை உருவுல இந்த இடத்துல இருக்கு. அது திருமந்திர காலக்ஷேபத்தில் நாம ஓரளவுக்கு கேட்டிருப்போம். முன்ஷுப்படி கேட்டவர்கள் இது தெரிஞ்சிருப்போம் ஓரளவுக்கு. அதுல அ ஊ மான் இருக்கு இல்லையா, அக்காரம் பகவானை குறிக்கக்கூடிய, சுருக்கமா பார்க்கலாம். அது அக்காரம் பகவானை குறிக்கக்கூடியது, மக்காரம் ஜீவாத்மாவை குறிக்கக்கூடியது, உக்காரம் அவனுக்கே அப்படிங்கிறது ஏவகாரத்தை சொல்லக்கூடியது. பரமாத்மாவுக்கே ஜீவாத்மா அவனுக்காகவே இருக்குன்னு சொல்றது இந்த உக்காரம். இந்த இக்கேன்னு சொல்றோம் இல்லையா, பரமாத்மாவுக்கே அப்படின்னு சொல்லும்போது அந்த இக்கு இருக்கு இல்லையா, அந்த இக்கு எங்கேருந்து வருதுன்னா அதுதான் மறைஞ்சிருக்கக்கூடிய சதுர்த்தி விபக்தி, மறைஞ்சிருக்கக்கூடிய வேற்றுமை உருவு. பகவானுக்கே ஜீவாத்மா, பரமாத்மாவுக்கே ஜீவாத்மான்னு சொல்லணும். ஆனா அந்த பரமாத்மாவுக்குங்கிற இக்கு அங்க மறைஞ்சிருக்கு. ஆய உ மான் இருக்கணும். எப்படி நாராயணாயில ஒரு ஆயா இருக்கோ அந்த ஆயா இங்கேயும் இருக்கணும். ஆனா அது மறைஞ்சிருக்கு. அதுதான் இங்க லுப்த சதுர்த்தி
என்று அதை காட்டுவார். லுப்த சதுர்த்தினா மறைந்திருக்கக்கூடிய சதுர்த்தின்னு அர்த்தம். அதுல அ உ ம இந்த சதுர்த்தியாலே என்ன சொல்றது? சேஷத்துவம் சொல்லப்படுகிறது. ஆயன்னா என்ன? அவனுக்கு அப்படின்னு சொல்றது. அவனுக்குன்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு தொண்டு செய்வதற்கு, அவனுக்கு அவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக இருக்கக்கூடிய அந்த அர்த்தத்தை சொல்லக்கூடியது இந்த இக்குங்கிறது. அந்த சதுர்த்தி தான், அதுதான் நாலாம் வேற்றுமை உருவு. அந்த சதுர்த்தி விபக்தி அதுதான் சேஷத்துவத்தை சொல்லுகிறது என்று முதல்ல அதை காட்டுகிறார். அதுக்கு மேல அகாரத்தாலே சேஷத்துவ பிரதி சம்பந்தியை சொல்லுகிறது. சேஷத்துவ பிரதி சம்பந்தினா என்ன? சேஷத்துவம்னா அடிமைத்தனம். இந்த அடிமைத்தனத்தை இந்த ஆயங்கிறது இக்குங்கிறது சொல்றது, நான்காம் வேற்றுமை உருவு சொல்றது. அந்த சேஷத்துவம் யாருக்கு சேஷத்துவமாக இருக்குது? அதுதான் பிரதி சம்பந்தி. பிரதி சம்பந்தினா எதிரே இருக்கக்கூடிய, இப்ப நம்ம சம்பந்தின்னு சொல்றோம். நம்ம பொண்ணை யாருக்காவது பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம், பொண்ணை பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுக்கும். அப்படி கொடுக்கும் பொழுது எதிரே இருப்பவர் யாரு? சம்பந்தின்னு சொல்றோம். அதுதான் பிரதி சம்பந்தி. நம்ம இடத்துல அவர் சம்பந்தம் கொண்டிருக்கிறார். அப்ப இந்த சேஷத்துவத்துக்கு யார் பிரதி சம்பந்தி? இந்த சேஷத்துவம் யாரை நோக்கி இருக்கிறதுன்னா பகவானை நோக்கி இருக்கு. அது எங்க இருக்கு? அகாரத்திலே இருக்கு. அகாரத்திலே தான் அந்த சேஷத்துவத்தை பெற்றுக்கொள்பவர் யார், இந்த அடிமைத்தனத்தை யார் பெற்றுக்கொள்கிறாரோ அது அகாரத்திலே சொல்லப்படுகிறது. மகாரத்தாலே சேஷத்துவத்துக்கு ஆசிரியம் சொல்லி, சேஷத்துவம் யாரிடத்துல இருக்கு? ஜீவாத்மாட்ட இருக்கு. அது எங்க சொல்லப்படுறது? மகாரத்துல சொல்லப்படுறது. அ உ ம அதுதான் பிரணவம். அந்த பிரணவத்துல அகாரத்துல பகவான் சொல்லப்படுறான். அவன் தான் சேஷ அடிமைத்தனத்தை பெற்றுக்கொள்கிறான். நாம செய்யக்கூடிய அடிமையை பெற்றுக்கொள்வது பகவான். அந்த அடிமைத்தனம் யாரிடத்துல இருக்குன்னா அது ஜீவாத்மா இடத்துல இருக்கு, அது மகாரத்துல இருக்கு. உக்காரம் என்ன சொல்றதுங்கிறது மேல சொல்றார். அதான் உக்காரத்தை தான் அவதாரணம்னு சொல்லுவார். உக்காரம் அவதாரணம்னா ஏவகாரம், இவனுக்கே அப்படின்னு சொல்றது. பகவானை தவிர வேறு யாருக்கும் அடிமை இல்லை, பகவானுக்கு மட்டும்தான் அடிமைன்னு சொல்றது. அதுதான் உக்காரம். இந்த பிரணவத்தில் இருக்கிற அ உ மால அந்த நடுவில் இருக்கிற உக்காரம் அவதாரணார்த்தம் என்று சொல்லுவார்கள். அது சேஷத்துவத்தினுடைய அனன்யார்த்தம் சொல்லுகையாலே ஸ்வரூபம் சொல்லிட்டு. இந்த சேஷத்துவத்துடைய அனன்யார்த்தம், அனன்யார்த்தம்னா வேறு யாருக்கும் தகுதியாக இல்லாமல், அர்ஹம்னா தகுதியா இருக்கிறது, அனன்யார்ஹம் என்றால் வேறு யாருக்கும் தகுதியாக இல்லாமல் இருப்பது, பகவானுக்கு மட்டுமே இருப்பது. அதுக்கு தான் இந்த உக்காரம் அதுதான் சொல்றது. அந்த அனன்யார்த்தத்தை சொல்லுவதனாலே இந்த பிரணவத்திலே ஸ்வரூபம் சொல்லிற்று. பிரணவத்தாலே என்ன சொல்லப்பட்டது? ஜீவாத்மாவுடைய ஸ்வரூபம் சொல்லப்பட்டது. ஜீவாத்மா பகவானுக்கே அடிமை. இப்ப பிரணவத்தை நம்ம நிறைய இடத்துல கேட்டிருக்கோம். எல்லாருமே இப்போ ஓம் ஓம்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு என்ன அர்த்தங்கிறது நம்ம ஆச்சாரியர்கள் இந்த சாஸ்திரத்தை கொண்டு இதை நிரூபித்திருக்கா. என்னன்னோ அர்த்தம் யாரையோ சொல்லிட்டு இருக்கலாம். ஆனா நமக்கு என்ன தெளிவான அர்த்தம்? பகவான் அகாரம், ஜீவாத்மா மகாரம். ஏன் அகாரம் பகவான், ஏன் மகாரம் ஜீவாத்மா, அதெல்லாம் முமுட்சுபடி காலக்ஷேபம் கேட்கணும். முமுட்சுபடி காலக்ஷேபம் கேட்டாதான் அதெல்லாம் நமக்கு தெளிவா புரியும். அகாரம் ஏன் பகவான்னா அதுக்கு காரணம் இருக்கு. எல்லா எழுத்துக்களும் எப்படி அகாரத்திலேருந்து வருதோ எல்லாத்துக்கும் தமிழ்லயே நம்ம பார்க்கறோம்ல, வள்ளுவர் சொல்லியிருக்காரு இல்லையா, அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதல் சொல்லியிருக்கார். இப்ப என்ன தெரியுது? அதுல இருந்து அகாரம் தான் முதல் எழுத்து, எல்லாத்துக்கும் காரணமான எழுத்து. அதே போல எல்லா பொருளுக்கும் காரணமானவன் பகவான். ஆக இந்த ரெண்டு எழுத்துக்கும் பகவானுக்கும் தொடர்பு இருக்குங்கிறது நமக்கு தெரியுது. அந்த பகவானை குறிக்கக்கூடிய ஒரு எழுத்தாகத்தான் இந்த அகாரம் இருக்குங்கிறது நமக்கு தெரியுது. அதே போல மகாரம் ஏன் ஜீவாத்மான்னா, மாங்கிற எழுத்து எதை சொல்றதுன்னா அந்த ஞானம் என்கிற பதார்த்தம் இருக்கக்கூடியது தான் மாங்கிற எழுத்து குறிக்கும். சம்ஸ்கிருதத்துல மாங்கிற எழுத்தே ஆத்மாவை நேராக குறிக்கும் என்று அதை காட்டுகிறார். அப்படி இருப்பதனாலே இதெல்லாம் இலக்கணத்தை கொண்டு நிரூபிப்பது. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம சொல்றது இல்ல. இலக்கணத்துல மா என்கிற எழுத்து சம்ஸ்கிருத இலக்கணத்துல மா என்கிற எழுத்து ஆத்மாவை குறிக்கிறது என்று சொல்வதனாலே, அது ஞானமுள்ள வஸ்துவை சொல்வதனால் அது ஆத்மா என்பது காட்டப்படுகிறது. அதே போல இந்த உக்காரம் என்பது அவனுக்கே இருப்பது. அதுக்கு மேல ஆயா என்பது அவனுக்கு இருப்பது. இந்த அவனுக்கே ஆயாவும் ஊவும் சேர்ந்தா அவனுக்கே என்று ஆயிடுறது. பிரணவத்துக்கு இதுதான் அர்த்தம்ங்கிறத இந்த இடத்துல எடுத்து காட்டி, அந்த பிரணவத்துக்கு இது அர்த்தம்ங்கிறதா என்ன தெரியுது? அந்த பிரணவத்தினாலே இந்த ஜீவாத்மாவுடைய ஸ்வரூபம் நன்றாக சொல்லப்பட்டது. இந்த ஜீவாத்மானவன் பகவானுக்கே அடிமை என்பது நன்றாக சொல்லப்பட்டது. இந்த ஸ்வரூபம் இந்த பிரணவத்தாலே சொல்லப்பட்டது அதை காட்டுகிறார். இப்போ மேலே சொல்லுகிறார், அகாரத்தாலே ரக்ஷகனை சொல்லி, மகாரத்தாலே ரக்ஷ வஸ்துவை சொல்லி, சதுர்த்தியாலே ரக்ஷிய ரக்ஷக பாவத்துக்கு வேண்டும் உறவு சொல்லி, அவதாரணத்தாலே ரக்ஷிய ரக்ஷகங்களுடைய லட்சிய லட்சணம் சொல்லுகையாலே உபாயம் சொல்லிற்று. அடுத்த விஷயம் காட்டுகிறார். இந்த பிரணவத்திலேயே
உபாயமும் சொல்லப்பட்டிருக்கு. உபாயம்னா என்னது? பகவானை அடைவதற்கான வழி. அந்த பகவானை அடைவதற்கான வழி எங்கே உபாயமானது, எங்க பொதுவா நமசுல சொல்லப்படும் அது. ஆனாலும் இந்த இடத்துல அகாரத்திலே அது இருக்குங்கிறதையும் எடுத்து காட்டுறார். அதாவது எவ்வளவு இதை ஆராய்ந்து பார்த்தால் எத்தனையோ அர்த்தங்கள் இருக்குங்கிறது நமக்கு தெரியுது. இவ்வளவு அர்த்தங்கள் ஆழமா அதுல இருக்கு. அதை எடுத்து இங்க காட்டுகிறார். அகாரத்தாலே ரட்சகனை சொல்லி, அகாரத்தாலே யார் சொல்லப்படுகிறார்? பகவான் தான் ரட்சிக்கிறான் என்ற அந்த விஷயம் நாம் முன்னாடியே பார்த்துட்டோம். பகவான் தான் ரட்சகன், அது அகாரத்தாலே சொல்லப்படுகிறது. மகாரத்தாலே ரட்சிய வஸ்துவை சொல்லி, யார் ரட்சிக்கப்படுகிறாரோ அது எது சொல்றது? மக்காரம் சொல்றது. ஜீவாத்மா தான் ரட்சிக்கப்படுபவன், அது மக்காரம் சொல்றது. சதுர்த்தியாலே, சதுர்த்தின்னா ஆயங்கிற அந்த மறைஞ்சிருக்கக்கூடிய சதுர்த்தி, அது ரக்ஷிய ரட்சக பாவத்துக்கு வேண்டும் உறவு சொல்லி. இப்ப நான் ஒருத்தரை ரட்சிக்கணும்னா அதுக்கு ஏதோ ஒரு உறவு இருக்கணும் இல்லையா? இப்ப நான் என்னுடைய பிள்ளைய ரட்சிக்கிறேன். ஏன் ரட்சிக்கிறேன்னா அவன் எனக்கு பிள்ளையா இருப்பதான் ரட்சிக்கிறேன். அவனை காப்பாத்துறதுக்கு காரணம் அவன் என்னுடைய பிள்ளையா இருக்கிறதுனால நான் காப்பாற்றுறேன். எல்லாரையும் இப்ப எத்தனையோ பேர் இருக்கலாம் உலகத்துல, அத்தனை பேரும் நான் காப்பாத்துவேனா? காப்பாற்ற மாட்டேன். எனக்கும் அந்த யார் ரட்சிக்கப்பட வேண்டியவனோ அவனுக்கும் ஒரு உறவு இருக்கிறதுனால அவனை காப்பாத்துவேன். அதே போல பகவான் எல்லாரையும் காப்பாத்துறானே, அப்ப அவனுக்கு என்ன உறவு இருக்குன்னா எல்லா ஆத்மாக்களோட இந்த சதுர்த்தியால தான் அந்த உறவு தெரியுது. இவனுக்கு என்று அந்த ஆத்மா இருக்கான் இல்லையா? ஆத்மா எதுக்காக இருக்கான்? பகவானுக்காக நான் இருக்கேங்கிற அந்த உறவு இருக்கு. அந்த உறவு இருப்பதனாலே அவனை ரட்சிக்கிறான். அது அந்த ரட்சிய ரட்சக பாவத்துக்கு ஒருத்தன் ரட்சகனாக இருக்க வேண்டும், இன்னொருத்தன் ரட்சிக்கப்படுபவனாக இருக்கிறான்னா அதுக்கு ஏதோ ஒரு உறவு இருக்கணும். அது என்ன உறவுன்னா இந்த ஆயாங்கிறது மூலமா அந்த உறவு தெரியுது. இவனுக்கு அவன் இருக்கிறான், இவனுடைய ஆனந்தத்துக்காக இவனுடைய செயல்களுக்காக இந்த ஜீவாத்மா இருக்கான் என்பது தெரியறதுனால அந்த உறவை கொண்டு பகவான் ரட்சிக்கிறான் என்பது காட்டப்படுறது. அவதாரணத்தாலே அந்த உக்காரம் பார்த்தோம், உக்காரம் தான் அவதாரணம். அந்த அவதாரணத்தாலே ரக்ஷிய ரட்சகங்களுடைய லட்சிய லட்சணம் சொல்லுகையாலே, உக்காரத்தாலே என்ன தெரிகிறது? இந்த ரக்ஷியம் மற்றும் ரக்ஷகம் இந்த ரெண்டு பதார்த்தம் இருக்கு. ஒன்னு காப்பாற்றப்படக்கூடிய ஜீவாத்மா, காப்பாற்றுகிற பகவான். இவர்களுடைய குறிக்கோள், ரக்ஷியத்தினுடைய குறிக்கோள், ஜீவாத்மாவுடைய குறிக்கோள் என்ன? பரமாத்மாவுக்காக இருப்பது, அது சொல்லப்படுகிறது. பரமாத்மாவுடைய லட்சணம் அடையாளம் என்ன? அவன் காப்பாற்றுகிறான் என்கிற அடையாளம். அந்த ரெண்டும் இந்த உக்காரம் சொல்லுவதனாலே பகவானே ரட்சகனாக இருக்கிறான், வேறு யாரும் ரட்சகன் இல்லைங்கிறதுனா அந்த உக்காரம் சொல்றது. அப்படி இருப்பதனாலே இந்த லட்சியத்தையும், ரட்சியத்துடைய லட்சியம், ரட்சணம் பண்ணக்கூடிய பகவானுடைய அடையாளம், இது ரெண்டுத்தையும் அது இந்த அவதாரணம் சொல்வதனாலே உபாயம் சொல்லப்பட்டது. பகவானே உபாயம் என்ற அந்த அர்த்தம் இந்த திருமந்திரத்திலே, இந்த பிரணவத்திலேயே சொல்லப்பட்டது என்று அதை காட்டுகிறார். அடுத்தது பிராபியமும் அதிலேயே இருக்குங்கிறார். அதாவது எல்லாமே இதெல்லாமே முமுட்சுப்படியில வர்ற விஷயம்தான். திருமந்திரத்துல பிரணவம் முதல்ல இருக்கு, இந்த பிரணவத்துக்கு அப்புறம் நமஸ் இருக்கு, நாராயணாய இருக்கு. இந்த பிரணவம்ங்கிறது சுருக்கமா இருக்கக்கூடியது. அந்த பிரணவத்தை விவரிக்கிறது தான் நமசும் நாராயணாயமும். இப்ப பொதுவா நாம பார்த்தது என்ன? பிரணவத்துல சொரூபம் சொல்லப்படும், நமசில உபாயம் சொல்லப்படும், நாராயணாயில பலம் சொல்லப்படும், பகவானுக்கு கைங்கரியம் செய்வதுதான் பலம், அது சொல்லப்படும் பார்த்திருக்கோம் நாம. ஆனா இது எல்லாமே பிரணவத்துக்குள்ளேயே இருக்குங்கிறத காமிக்கிறாங்க. அதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இல்ல. ஏன்னா பிரணவத்துல இதோடைய விரிவு தான், அது பிரணவத்துடைய விரிவு தான் நமசும் நாராயணாயமும். அப்படி இருக்கும்போது பிரணவத்துல இருக்கக்கூடிய அர்த்தத்தை தானே நம்ம நாராயணாய சொல்ல முடியும். அதாவது பிரணவத்திலேயே இந்த சொரூபம், உபாயம், பலம் மூணுமே இருக்குங்கிறத இங்க நிரூபிச்சு காட்டுறார். இதுல இருக்கிறத அது விரிவாசல் இருக்குங்கிறத எடுத்து விளக்குறார். ரொம்ப அழகான விஷயம் இது, ரொம்ப சூக்ஷ்மமான விஷயம், அழகா எடுத்து காட்டியிருக்காரு. இதுல அகாரத்தாலே பிராபிய வஸ்துவை சொல்லி இப்போ இன்னொரு விதமா அதை காட்டுறார். அதாவது இந்த பிரணவத்திலேயே எப்படி பிராபியம் சொல்லப்பட்டிருக்கு, அடைந்து அனுபவிக்க வேண்டிய அந்த பலன் எப்படி சொல்லப்பட்டிருக்குங்கிறத இந்த பிரணவத்தில் எங்க இருக்குங்கிறத காட்டுறார். அகாரத்தாலே பிராபிய வஸ்துவை சொல்லி, அதாவது பிராபியம்னா என்ன? அடைந்து அனுபவிக்க வேண்டியது. அந்த அடைந்து அனுபவிக்க வேண்டிய வஸ்து அந்த பகவான் யார் என்பது அகாரத்தாலே சொல்லப்படுறது. அதுக்கு மேல மகாரத்தாலே பிராப்தாவை சொல்லி, யார் அடைபவன்? அந்த பரமாத்மாவை அடைபவன் ஜீவாத்மா. அது எங்க சொல்லப்பட்டிருக்கு? மகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆக அகாரத்தாலே பகவான் சொல்லப்படுகிறான், அடைந்து அனுபவிக்க வேண்டிய பகவான். அடைபவன் யாரு? ஜீவாத்மா, அது மகாரத்தாலே சொல்லப்பட்டிருக்கு. சதுர்த்தியாலே பிராப்தி பலமான கைங்கரியத்தை சொல்லி, சதுர்த்தி தான் ஆயங்கிற சதுர்த்தி பார்த்தோம், அவனுக்குங்கிறத அந்த அர்த்தம், அந்த நானாம் வேற்றுமை உருவும் பார்த்தோம். அந்த அதுல இருந்து என்ன தெரியுது? அவனுக்கு தொண்டு செய்வதுங்கிறது தெரியுது. ஆக அந்த கைங்கரியம் தான்
நாம அடைந்து அனுபவித்த அந்த அடைந்து பகவானை அடைந்த பிறகு செய்யக்கூடிய காரியம் என்ன? அது கைங்கரியம். அந்த விஷயம் ஆயங்கிறதுல சொல்லப்படுகிறது. அதுக்கு மேல அவதாரணத்தாலே கைங்கரிய பிரகாரத்தை சொல்லுகையாலே உக்காரம். இப்ப என்ன சொல்றது அர்த்தம்? இப்ப சொல்லக்கூடிய அர்த்தம் உக்காரத்துல என்னன்னா, அந்த பகவானை அடைந்து கைங்கரியம் செய்கிறோம் இல்லையா, அந்த சமயத்துல அந்த கைங்கரியம் எப்படி இருக்க வேண்டும்? அவனுக்கே இருக்க வேண்டும், அவனுடைய ஆனந்தத்துக்கே இருக்க வேண்டுமே தவிர என்னுடைய ஆனந்தத்துக்கும் கைங்கரியம் அவனுடைய ஆனந்தத்துக்கும் கைங்கரியம் அப்படி இருக்கக்கூடாது. அவனுடைய ஆனந்தத்துக்கே அந்த கைங்கரியம் இருக்க வேண்டும்ங்கிறத இந்த இடத்துல காட்டுறது. ஆக இப்படி சொல்றதுனாலே கைங்கரியத்தாலே இப்படி கைங்கரிய பிரகாரத்தை சொல்லுகையாலே பிராப்தியம் சொல்லிட்டு, அதனால இதுல பிராப்தியமானது சொல்லப்பட்டது. அதாவது திருமந்திரத்திலேயே, அந்த திருமந்திரத்துல பிரணவத்திலேயே ஸ்வரூபமும் இருக்கு, உபாயமும் இருக்கு, பிராப்தியமும் இருக்கு என்று இந்த 3 விஷயத்தை எடுத்து இங்க காட்டுகிறார். இது இந்த விஷயத்தை காட்டிட்டார். அடுத்தது இப்போ திருமந்திரத்துல எப்படி ஸ்வரூபம் உபாயம் பிராப்தியம் சொல்லப்பட்டிருக்கிறது மேல விளக்குகிறார். ஏன்னா இப்ப இதுவரைக்கும் பார்த்தது பிரணவத்திலேயே எப்படி ஸ்வரூபம் உபாயம் பிராப்தியம் இருக்குங்கிறத சொல்லிட்டார். மேல இப்ப திருமந்திர நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இருக்கு, நம்ம எல்லா இடத்தையும் கேட்டிருப்போம். அந்த திருமந்திரத்துல எப்படி இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு என்பதை சொல்லுகிறார். பிரணவத்தாலே ஆத்மஸ்வரூபம் சொல்லிட்டு, பிரணவத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆத்மஸ்வரூபம், இந்த ஜீவாத்மா எப்படிப்பட்டது அப்படிங்கிற விஷயம் பிரணவத்துல சொல்லப்பட்டிருக்கு. அது நமக்கு தெரியும். பரமாத்மாவுக்கு ஜீவாத்மா அடிமை, பரமாத்மாவுக்கே ஜீவாத்மா அடிமைங்கிறது இந்த பிரணவத்துல சொல்லப்படுவதனால ஜீவாத்மா ஸ்வரூபம் சொல்லப்பட்டது. நாராயண பதத்தாலே பரமாத்ம ஸ்வரூபம் சொல்லப்பட்டது. இந்த இடத்துல அர்த்த பஞ்சகத்தையும் எடுத்து காட்டுறார். அர்த்த பஞ்சகம் எப்படி இருக்குங்கிறது, அதாவது ஜீவாத்ம ஸ்வரூபம், பரமாத்ம ஸ்வரூபம், உபாய ஸ்வரூபம், பலஸ்வரூபம், விரோதி ஸ்வரூபம், இந்த 5மே எப்படி இருக்குங்கிறத காட்டுறார். பிரணவத்தாலே ஆத்மஸ்வரூபம் சொல்லிட்டு ஜீவாத்ம ஸ்வரூபம் முதல்ல சொல்லப்பட்டது. நாராயண பதத்தாலே பரமாத்ம ஸ்வரூபம் சொல்லிட்டு, நாராயணங்கிற சப்தத்தில பரமாத்மா எப்படிப்பட்டவன் அதை நல்லா விளக்கி முமுட்சுப்படியில் ரொம்ப அழகா இதெல்லாம் காட்டப்பட்டிருக்கு. நாராயணன் என்ற சப்தத்துல என்னென்ன அர்த்தங்கள் இருக்கு அதுல விரிவா காட்டிருக்கு. அதுல பரமாத்ம ஸ்வரூபம் சொல்லப்பட்டது. பரமாத்ம ஸ்வரூபம் எப்படி சொல்லி இருக்குங்கிறது இந்த இடத்துல காட்டப்பட்டிருக்கு. ஆக ஜீவாத்ம ஸ்வரூபம், பரமாத்ம ஸ்வரூபம் அந்த ரெண்டும் முதல்ல பிரணவத்தாலையும் நாராயண பதத்தாலையும் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து சதுர்த்தியாலே, சதுர்த்திங்கிறது என்னது? ஆயங்கிற சப்தம். அந்த சதுர்த்தியாலே புருஷார்த்த ஸ்வரூபம் சொல்லப்பட்டது. நாராயண கடைசியில இருக்கு. நாராயண பதத்தாலே பிராப்தியம் பரமாத்ம ஸ்வரூபம் சொல்லப்பட்டது. ஆயங்கிறதுனால அந்த பரமாத்மாவை அடைந்து இவன் அனுபவிக்கக்கூடிய அந்த கைங்கரியம், இவன் செய்யக்கூடிய கைங்கரியமானது காட்டப்படுகிறது. அதுதான் புருஷார்த்த ஸ்வரூபம். புருஷார்த்தம்னா கைங்கரியம், பிராப்தியம் அதெல்லாம் ஒண்ணுதான். அந்த பலம் அது இங்க ஆயங்கிற சதுர்த்தியாலே சொல்லப்படுகிறது. அடுத்தது இந்த நமகாங்கிற நடுவில் இருக்கு இல்லையா, அந்த நமகானால உபாயமும் விரோதியும் சொல்லப்பட்டதுங்கிறத காட்டுறார். மகா என்கிற இத்தாலே விரோதி ஸ்வரூபம் சொல்லிட்டு, மகாங்கிறதுனால மகான்னா என்ன அர்த்தம்? எனக்கு, நான், எனக்கே. மகானால எனக்குன்னு அர்த்தம். இப்ப எனக்குங்கிறது தான் விரோதி. நாம எதுவுமே எனக்கு, இது என்னுடைய ஆனந்தத்துக்கு, இது என்னுடைய அனுபவத்துக்கு நம்ம எதுவுமே இருக்கக்கூடாது, என்னை நானே காப்பாற்றிக் கொள்வேன் என்று அந்த ரட்சகத்திலையும் நம்ம கை வைக்கக்கூடாது. பகவான் தான் நம்ம ரட்சிக்கணுங்கிற அந்த இது உறுதியா இருக்கணும். அதைத்தான் விரோதி என்று காட்டுகிறார். எனக்கு என்று நான் சொல்லும்போது எனக்கு நான் உபாயம், எனக்கு நான் அனுபவம் என்று ரெண்டுமே நம்ம சொன்னாலும் அது விரோதி தான். அந்த விரோதி மகாங்கிறதுல காட்டப்பட்டது. நமகா என்கிற இத்தாலே உபாய ஸ்வரூபம் சொல்லிட்டு, நமகான்னு சொல்றதுனால என்ன? எனக்கு நான் கிடையாது, பகவான் தான் என்னை ரட்சிக்கக்கூடியவன் என்பது அதுல சொல்வதனாலே உபாயம் அதுல சொல்லப்பட்டது. பகவான் தான் நமக்கு உபாயம் என்பது நமகா என்கிற இடத்திலே காட்டப்பட்டது. ஆகையாலே சகல வேதாந்த பிரதிபாத்தியமான அர்த்த பஞ்சகம் சொல்லிட்டு, ஆகையாலே இதுல என்ன காட்டப்பட்டதுன்னா, சகல வேதாந்த எல்லா வேதாந்தங்களும், வேதாந்தம் முழுவதிலும் பிரதிபாத்தியமான வெளியிடப்பட்ட காட்டப்பட்ட அர்த்த பஞ்சகம். அர்த்த பஞ்சகம்னா நம்ம பார்த்ததுதான் இப்போ ஜீவாத்ம ஸ்வரூபம், பரமாத்ம ஸ்வரூபம், உபாய ஸ்வரூபம், பலஸ்வரூபம், விரோதி ஸ்வரூபம். இந்த 5 விஷயங்கள் தான். மிக்க இறைநிலையும், மெய்யாம் உயிர்நிலையும், தக்க நெறியும், தடையாகி தொக்கியலும் உள்வினையும், வாழ்வினையும். இந்த 5 விஷயங்கள் இதுதான் திருவாய்மொழியுடைய தனியன்ல நாம பார்க்கிறோம். இந்த 5 விஷயங்கள் அர்த்த பஞ்சகத்தை தான் திருவாய்மொழி காட்டுறதுங்கிறது அந்த தனியன்ல பார்க்கிறோம். அந்த அர்த்த பஞ்சகத்தை இந்த இடத்துல அழகா எடுத்து காட்டிட்டார் இந்த வார்த்தை மூலமாக. இந்த வார்த்தையில முதல்ல நாம பார்த்தது பிரணவத்திலேயே எல்லாம் இருக்குங்கிறத பார்த்துட்டோம். பிரணவத்திலேயே ஸ்வரூபம் இருக்கு, உபாயம் இருக்கு, பலம் இருக்குங்கிறத அதுல பார்த்துட்டோம். அதுக்கு மேல இந்த திருமந்திரத்துல அர்த்த பஞ்சகம் எங்க இருக்குங்கிறதையும் அழகா எடுத்து காட்டினார். திருமந்திரத்துல பிரணவத்தினாலே ஆத்மஸ்வரூபம் சொல்லப்பட்டது, நாராயணங்கிற பதத்தினாலே
பரமாத்ம ஸ்வரூபம் சொல்லப்பட்டது. ஆயா என்கிற சதுர்த்தியாலே கைங்கரிய ஸ்வரூபம் புருஷார்த்த ஸ்வரூபம் சொல்லப்பட்டது. மகான்னு நடுவில் இருக்கிறதுனால விரோதி ஸ்வரூபம் சொல்லப்பட்டது. நமகான்னு சொல்றதுனாலே உபாய ஸ்வரூபம் சொல்லப்பட்டது என்று அர்த்த பஞ்சகமும் இங்கே காட்டப்பட்டதுங்கிறத இந்த வார்த்தையில நாம் அனுபவித்தோம். இது 29ஆம் வார்த்தை. அடுத்தது 30வது வார்த்தை, அதை பார்க்கலாம். இப்போ ஆசிரியான சேஷத்துவத்தை பிரதமத்திலே சொல்லி ஆசிரியமான ஞானானந்த லட்சண வஸ்துவை பின்பு சொல்லுகைக்கு ஹேதுவன். இது ஒரு முக்கியமான ஒரு விசாரம். இங்க ஜீவாத்மாவிடத்திலே இருக்கக்கூடிய சேஷத்துவம் அடிமைத்தனம் அதை முதல்ல சொல்லிட்டு அதுக்கு பிறகு அந்த ஜீவாத்மாவை இந்த பிரணவத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அது ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கு என்று ஒரு கேள்வி. இது எப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். பிரணவத்துல பார்த்தோம், ஆ அகாரம், ஆய மறைஞ்சிருக்கு, உக்காரம், அதுக்கப்புறம் மக்காரம் மா. இந்த மாங்கிறது தான் கடைசியில சொல்லியிருக்கிறது தான் ஜீவாத்மா. ஆயங்கிறது ரெண்டாவது இருக்கு, அது மறைஞ்சிருக்கு, அதுதான் சேஷத்துவம் அடிமைத்தனம், அவனுக்கே நாம் இருக்கோங்கிறது. இப்ப என்ன கேள்வினா, இப்போ ஒரு வஸ்துவை பத்தி சொல்லும் போது இப்ப இவர் வந்திருக்கார் அப்படின்னா, இதோ இந்த கிருஷ்ணசுவாமி வந்திருக்கார், கிருஷ்ணசுவாமியை சொல்லிட்டு அவர் நல்லவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவர் நல்ல கைங்கரியத்துல ஈடுபாடு கொண்டவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி சொல்லாம கைங்கரியத்துல ஈடுபாடு கொண்ட கிருஷ்ணசுவாமி வந்திருக்கார் அப்படின்னு சொன்னா அது எப்படி இருக்கு? அந்த மாதிரிதான் இங்க இருக்கு. ஆயங்கிறது இந்த அடிமைத்தனம், ஆயங்கிறத சொல்லிட்டு அதுக்கு பிறகு மக்காரம் ஜீவாத்மாவை சொல்லப்பட்டிருக்கு. ஏன் இப்படி சொல்லியிருக்குங்கிறத இங்க கேள்வி. இந்த திருமந்திரத்துல ஏன் முதல்ல ஆய சொல்லிட்டு அதுக்கு பிறகு மக்காரம் இருக்குங்கிறது கேள்வி. அதுக்கு இங்க இந்த இடத்துல பதில் சொல்ல போகிறார். ஆசிரியான சேஷத்துவத்தை பிரதமத்திலே, சேஷத்துவம் எங்க இருக்கு? ஆயங்கிறதுல இருக்கு. அந்த ஆயங்கிறதுல சேஷத்துவம் இருக்கு. அதை முதலிலே சொல்லி அதற்கு பிறகு இந்த ஆசிரியமா, அந்த சேஷத்துவத்துக்கு எது ஆசிரியமா இருக்கு, எதுல சேஷத்துவம் இருக்கு? ஜீவாத்மால இருக்கு. அந்த ஜீவாத்மால சேஷத்துவம் இருக்கு, அதை பின்னாடி சொல்லிருக்கு. ஏன் அப்படி? அதுதான் கேள்வி இங்க. அதுக்கு அழகான விளக்கம் காட்டுகிறார். எண்ணில் அகமர்த்தத்துக்கு ஞானானந்தங்களின் காட்டில் பிரதான நிரூபகம் சேஷத்துவம் என்னவிடம் தோற்றுகைக்காகவும். அதாவது அகம்னா இந்த ஜீவாத்மா, அகங்கிறது இந்த ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மாவுடைய தன்மை எப்படிப்பட்டது? ஞானம், ஆனந்தம் முதலியவைகளை கொண்டது. அது பொதுவா சாஸ்திரத்தை சொல்லப்படுது. ஆனா அதை விட முக்கியமான அம்சம் எது? அது அடிமைங்கிறது ரொம்ப முக்கியம். ஜீவாத்மா ஞானம் ஆனந்தத்தை கொண்டவன் என்று சொல்வதை விட அந்த ஜீவாத்மா அடிமை என்பது, அதை புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுதான் முக்கியமான தன்மை ஜீவாத்மாக்கு. அப்படி இருப்பதனாலே அந்த அகமர்த்தத்துக்கு, அந்த அகமர்த்தம்னா அந்த அகம் என்கிற சப்தமே ஜீவாத்மாவை சொல்லக்கூடியது, ஆத்மாங்கிறத சொல்லக்கூடியது. அந்த அகம் என்கிற அர்த்தத்துக்கு ஞானம், ஆனந்தம் முதலியவைகளை விட பிரதான நிரூபகம், முக்கியமான அடையாளம் எது என்றால் சேஷத்துவம், அடிமைத்தனம். அந்த விஷயம் தெரியணும் நமக்கு. அடிமைத்தனம் தான் முக்கியங்கிறது நன்றாக தெரிய வேண்டும் என்பதற்காக முதல்ல ஆயங்கிறத சொல்லி அதற்கு பிறகு ஜீவாத்மாவும் இருக்கு அப்படின்னு ஒரு விளக்கம் காட்டுகிறார். அதுக்கு மேல இன்னொரு விஷயம் காட்டுகிறார். தாஸ்ய ரசத்தில் இழிய ஒட்டாத ஆத்மானுபவ மாத்திரத்திலே பரியவசிப்பதொரு அந்தராயம் உண்டாகையாலே தற்பரிகாரார்த்தமாகவும். இது ரொம்ப அழகான விஷயம். அதாவது இந்த ஜீவாத்மா நான் ஞானத்தை உடையவன் அப்படின்னு நினைச்சுட்டே இருந்தான்னா அவனுக்கு ஒருவேளை இந்த ஞானத்தையே அனுபவிச்சுட்டு இருக்கலாம், நம்ம கைவல்ய மோட்சத்தை அடைந்து இந்த ஆத்மாவையே அனுபவித்துக் கொண்டிருக்கலாங்கிற எண்ணம் வந்துடும். அது வந்துடக்கூடாதுங்கிறதுனால முதல்ல நாம அடிமைங்கிறத நல்லா தெளிவுபடுத்தணும். அந்த அடிமைங்கிற அந்த விஷயத்துல ஆசை நமக்கு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த இடத்துல அதுதான் காட்டுகிற தாஸ்ய ரசத்தில். இந்த தாஸ்யம் என்றால் நம்ம அடிமைத்தனம், அந்த தாசனாக இருப்பது. அதிலே இழிய ஒட்டாத ஆத்மானுபவம். அந்த இப்ப ஆத்மானுபவத்துல ஈடுபட ஆரம்பிச்சோம்னா இந்த ஆத்மாவே அனுபவிச்சுருக்கலான்ட்டு கைங்கரியம் செய்யறதே நமக்கு மனசு போகாது. நம்ம ஆத்மா நினைச்சுட்டு ஆனந்தமா அப்படியே தியானம் பண்ணிட்டே இருக்கலாம்னு தோணும். அப்படி இருக்கக்கூடாது, அதுல போயிடக்கூடாது என்பதற்காக, அந்த ஆத்மானுபவத்திலே போய்விடக்கூடாது என்பதற்காக, அதாவது தாசிரசத்தில் இழிய ஒட்டாத கைங்கரியம் செய்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய ஆத்மானுபவம், அந்த ஆத்மானுபவத்திலே மட்டும் பரியவசிப்பதோர் அந்தராயம், அதிலே போய் விழுந்து விடலாம்.
இவன் நான் ஞானத்தை உடையவன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான்னா அவன் அந்த ஞானத்தை மட்டும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கைவல்யத்துல போய் விழுந்து அந்த விரோதியிலே அவன் மாட்டிக்கொண்டு விடுவான். அதிலே மாட்டிக்கொண்டு விடக்கூடாது என்பதற்காக அந்த அந்தராயம்னா விரோதி, அந்த விரோதி இருக்கிறதுனாலே அதுக்கு பரிகாரம் அப்ப என்ன பரிகாரம் பண்ணணும்? இல்ல நீ ஞானிங்கிறது முக்கியம் இல்ல, நீ அடிமைங்கிறது தான் முக்கியம், தொண்டன்கிறது தான் முக்கியம், நீ பகவானுக்கு அடிமைங்கிறது தான் முக்கியங்கிறத எடுத்து சொல்லிட்டே இருக்கணும். அது ஒவ்வொரு தடவை திருமந்திரம் சொல்லும் போது நம்ம ஞாபகம் வரணும், நாம் அடிமைங்கிறது. அதுக்காக அதை முதல்ல முதல்ல சொல்லிட்டு அதுக்கு பிறகு ஆத்மா ஞானமுடையவன்கிறத அடுத்தது சொல்லியிருக்காருங்கிறத இரண்டாவது காரணம் காட்டுகிறார். மூணாவது காரணம் ஒன்று காட்டுகிறார். இதுதான் இன்னும் நமக்கு எளிதிலே புரியக்கூடிய காரணம். நெருப்பிலே புக்கு சிலர் வேவாரை கண்டால் அவர்களை இன்னார் என்று பாராதே பற்றி எரிகிற நெருப்பை அவிக்கையிலே யத்னம் பண்ணுவாரா பாதி அதாக்கியமான ஆத்ம வஸ்துவை அனாதி காலம் பற்றி தகித்து போருகிற ஸ்வஸ்வாதந்திரத்தை அகற்றுவிக்கையிலே தாற்பயமாகையாகும். இது ஒரு அழகான விளக்கம் இங்க. அதாவது நெருப்பிலே புக்கு சிலர் வேவாரை கண்டால், இப்போ ஒரு பெரிய நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு ஒரு வீட்டுல, அதை நம்ம வெளியில இருந்து பார்த்துட்டோம். அப்படி நாம அங்க அவர்கள் இந்த நெருப்புல எரிஞ்சிட்டு இருக்கான்னு பார்த்த உடனே நாம என்ன செய்வோம்? அந்த யார் உள்ள இருக்காங்கிறதெல்லாம் பார்க்க மாட்டோம். நமக்கு வேண்டியவரா வேண்டாதவரா அதெல்லாம் பார்க்க மாட்டோம். அவர் எப்படியாவது வெளியில கொண்டு வரணும், அந்த நெருப்பை அணைக்கிறது தான் நம்ம பார்க்கணுமே தவிர இவரா அவரான்லாம் பார்க்க மாட்டோம். அதே போல இந்த ஆத்மா என்பவன் அடிமைங்கிறது முக்கியமான தன்மை. அவன் என்ன பண்றான்? இந்த ஆத்மா இந்த சம்சாரத்திலே துன்பத்திலே உழன்று கொண்டிருக்கிறான். இந்த சம்சாரம் என்கிற நெருப்பிலே எரிஞ்சிட்டு இருக்கான். அப்ப எரிஞ்சிட்டு இருக்கும் போது நீ ஞானின்னு சொல்லி அவனை வெளியில கொண்டு வரதை விட நீ முதல்ல இந்த ஆபத்திலிருந்து வெளியில வா என்று அவனை வெளியே கொண்டு வரணும். அதுதான் அந்த விரோதியை போக்குவதற்காகத்தான் முதல்ல நாம அதாவது நான் தனிப்பட்டவன், நான் சுதந்திரன், நான் இப்ப எல்லாரும் சுதந்திரம் சொல்றா இருக்கட்டும், ஆனா நான் சுதந்திரன் என்று நம்ம நினைச்சோம்னா அதுவே ஒரு நெருப்பு நம்ம எரிக்கிறது போல. அந்த நெருப்புல இருந்து முதல்ல நம்ம காப்பாற்றணும். நம்ம சுதந்திரன் கிடையாது, நாம சுதந்திரன் நினைச்சிட்டு இருந்தாலும் நம்மளால சுதந்திரமா ஒரு அடியாவது எடுத்து வைக்க முடியறதா? நாம இதை நினைக்கிறோம், வேற ஏதாவது நடக்கிறது. நாம ஒண்ணு நினைச்சா மனைவி ஒண்ணு நினைக்கலாம், நாம ஒண்ணு நினைச்சா அப்பா ஒண்ணு நினைப்பார், நாம இது பண்ணணும்னு நினைச்சா அதை தடுக்கிறதுக்கு வேற ஒருத்தர் இருப்பார். அதனால நம்ம சுதந்திரன் நம்ம நினைச்சா கூட யாரும் சுதந்திரன் கிடையாது. யாராலையாவது அவர் நினைப்பதை முழுவதுமா நடத்த முடியறதா? எப்படியும் முழுவதுமா நடத்த முடியறது இல்ல. அதனால இந்த சுதந்திரங்கிற எண்ணமே தப்புங்கிறத முதல்ல காமிச்சு அதை முதல்ல விளக்க வேண்டும். நமக்கு அந்த சுவாதந்திரியங்கிற அந்த நெருப்பிலிருந்து நம்மை விடுவிக்க வேண்டும். அதற்காக நாம் அடிமைங்கிறத முதல்ல காண்பித்து அதற்கு பிறகு நீ ஞானி என்கிறதை அடுத்தது காட்டுகிறார். அதுதான் இங்க நெருப்பிலே புக்கு சில வேவாரை கண்டால், நெருப்பிலே வெந்து கொண்டிருப்பவர்களை பார்த்தால் அவிக்கையிலே யத்னம் பண்ணுவாரோ பாதி, அவரை இன்னார் என்று பார்க்காம இவர் தான் உள்ளே எறிகிறார் அவர் தான் உள்ளே எறிகிறார் அவருடைய அடையாளத்தை பார்க்காமல் அவரை எப்படி காப்பாற்றுவது என்பதை குறிக்கோளாக கொண்டு அவர்களை ரட்சிப்பார்களோ அதே போல இந்த மந்திரம் நம்மளை ரட்சிக்கிறது. நம்ம எப்படி ரட்சிக்கிறது? நீ பகவானுக்கு அடிமைங்கிறத முதல்ல சொல்லி அதுக்கு பிறகு நீ ஆத்மாங்கிறத சொல்றது. அதனாலதான் இந்த ஜீவாத்மாவுடைய முக்கியமான தன்மையான இந்த சேஷத்துவம் ஆயங்கிறத முதல்ல போட்டு பிறகு மகாரம் இருக்கு. அது அந்த எழுத்து எப்படி அமைந்திருக்குங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். ஆயங்கிறது இருக்கு, அதுக்கு பிறகு மகாரம் இருக்கு. ஏன் அப்படி இருக்குன்னா ஆயங்கிறது நமக்கு முதல்ல தெரியணும், நாம் அடிமைங்கிறது தெரியணும், அதுக்கு பிறகு நாம் ஞானத்தை உடையவன். இப்ப நம்ம அடிமைங்கிற அந்த ஞானம் இருக்கு, அதுதான் ஞானத்துக்கோட பிரயோஜனம். அந்த ஞானத்தோட பிரயோஜனம் என்னன்னா நாம் அடிமை என்பது தெரிந்து கொள்வதுதான் அந்த ஞானத்தோட பிரயோஜனம் என்பதை காட்டுகிறார். அது மூன்றாவது காரணம். முதல் காரணம் என்ன? முதல் காரணம் நாம் பார்த்தது அகமர்த்தத்துக்கு, இந்த ஜீவாத்மா என்கிற தன்மைக்கு முக்கியமான அடையாளம் சேஷத்துவங்கிறது தெரியணுங்கிறதுக்காக முதல்ல அப்படி காட்டியிருக்கார். இரண்டாவது காரணம் இவன் ஞானி என்று நினைத்து ஆத்மானுபவத்துக்குள்ளே கைவல்யத்துக்குள்ளே போயிடக்கூடாது, அதிலிருந்து ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக இந்த அடிமைத்தனத்தை முதல்ல காட்டினார். மூன்றாவது நெருப்பிலே ஒருத்தன் வெந்துட்டு இருக்கும் போது அவன் இன்னாரா இணையானான்னு பார்த்து ஆராயாமல் அவனை ரட்சிப்பதில் நோக்கு போல இந்த ஜீவாத்மா எப்படிப்பட்டவன்கிற தன்மை ஆராயாமல் இவன் அடிமை என்கிற காரணத்தை கொண்டு அவனை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக மூன்று காரணங்கள். அதுக்கு மேல கடைசியா இன்னொரு காரணமும் காட்டுகிறார். புஷ்பத்துக்கு ஸ்லாக்கியதை பரிமளத்தாலே ஆகிறவோபாதி ஸ்வரூபத்துக்கும் உபாதேயத்துவம் இஸ்வபாவ விசேஷத்தாலே ஆகையாலும். அதாவது புஷ்பத்துக்கு எதுக்கு பெருமை? அதனுடைய மனத்தை கொண்டுதான் பெருமை. அதே போல ஜீவாத்மாக்கு எதுக்கு பெருமை? அது அடிமையா இருக்கிறதுனால பெருமை. இப்ப ஜீவாத்மா நானும் சுதந்திரன் எம்பெருமானோட போட்டி போட ஆரம்பிச்சிருக்கு, பரமாத்மாவுக்கு சமம் நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னா அந்த பெருமையே போயிடும். நான் எப்ப பெருமானுக்கு அடிமைங்கிறது தெரிஞ்சிட்டோம்னா அப்பதான் அந்த ஜீவாத்மாக்கு பெருமை. எப்படி புஷ்பத்துக்கு மனம் பெருமை சேர்க்கிறதோ, ஒரு பரிமளமான இந்த வாசனையாவது பெருமை சேர்க்கிறதோ, அதே போல இந்த ஜீவாத்மாக்கு இந்த ஜீவாத்மா ஸ்வரூபத்துக்கு பகவானுக்கு அடிமைங்கிறது தான் பெருமை சேர்க்கக்கூடிய விஷயம்.
அந்த விஷயத்தை நன்றாக காட்ட வேண்டும். அந்த பிராதானியம், அது முக்கியத்துவம் தெரியணும். அதுக்காக முதலிலே சேஷத்துவத்தை சொல்லி பிறகு இந்த ஜீவாத்மா என்பது மகாரம், அது ஞானத்தாலே செய்யப்பட்டதுங்கிறது அடுத்தது காட்டுகிறது என்று காட்டுகிறார். ஆகையாலும் இவ்வளோ பிராதானியத்தை பற்ற இத்தனை காரணங்களுக்காக இந்த முக்கியத்துவம் எல்லாம் இருப்பதனாலே முதலிலே பிரதமத்திலே சேஷத்துவத்தை உபாதானம் பண்ணிட்டு முதல்ல ஆயங்கிறத சொல்லி அதற்கு பிறகு மகாரத்தை காட்டினது. அங்க பிரணவத்திலே ஆ ஆய உ மா, அதுல இந்த ஆயங்கிறது முன்னாடி வந்தது ஏன் என்பதற்கு இவ்வளவு விளக்கம் 4 காரணங்கள் காட்டியுள்ளார். அந்த காரணங்களை அனுபவித்தோம். இப்பொழுது 30ஆம் வார்த்தையை அனுபவித்தோம். மேலும் 31ஆம் வார்த்தையை அனுபவிக்கலாம். ஒரே ஒரு வாக்கியம்தான். இவ்வாத்மாவுக்கு எம்பெருமான் கட்டிய மாங்கல்ய சூத்திரம் திருமந்திரம் என்று பிள்ளை திருநறையூர் அரையர் அருளிச் செய்வர். அதாவது இந்த திருமந்திரம் என்பது நம்ம இப்ப விளக்கமா பார்த்தோம். திருமந்திரம் எப்படிப்பட்டதுங்கிறத பார்த்தோம். இது இந்த ஜீவாத்மாக்கு எப்படி இருக்குங்கிறத காட்டுறார். இவ்வாத்மாவுக்கு, இந்த ஆத்மாவுக்கு, இந்த ஜீவாத்மாவுக்கு எம்பெருமான் கட்டின, பகவான் கட்டக்கூடிய ஒரு மங்கள சூத்திரம். இப்ப தாலின்னு சொல்றோம் இல்லையா, திருமாங்கல்யம். அந்த திருமாங்கல்யம் தான் ஒரு பெண்ணுக்கு அடையாளமா இருக்கு. ஒரு பெண் கணவனை உடையவள், கல்யாணமானவள் கணவனை உடையவள் எப்படி தெரியுது? அவள் கட்டியிருக்கக்கூடிய, அவள் அணிந்திருக்கக்கூடிய இந்த திருமாங்கல்யத்தினால, மங்கள சூத்திரத்தினால தெரியுது. அதே போல இந்த திருமந்திரம் என்பது இந்த ஜீவாத்மாவுக்கு ஒரு மங்கள சூத்திரமாக இருக்கு என்பது இந்த 31ஆம் வார்த்தையில காட்டப்படுறது. மங்கள சூத்திரம்னா என்ன? இந்த பெண்ணுக்கு எப்படி அந்த மங்கள சூத்திரம் இருக்கிறதுனாலதான் அவன் கணவனை உடையவர்கள் தெரியுது. எப்போ அவள் கணவன் இழந்து விட்டாலோ அப்போ அந்த மங்கள சூத்திரத்தை கலட்டிடுறா. கல்யாணம் ஆகாத போது மங்கள சூத்திரம் இல்லை. அதான் அந்த கணவன் அவளுக்கு ஆட்பட்டவள் இவள், அந்த கணவனுக்கு ஆட்பட்டவள் இவள்ங்கிறது எப்படி தெரியுது? இந்த மங்கள சூத்திரத்தை வச்சு தெரியுது. அதே போல ஒரு ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு ஆட்பட்டவன் என்பது எப்போ தெரியும்னா, அவனுக்கு அந்த திருமந்திரத்திலே உபதேசம் பெற்றிருந்தால்தான் அந்த திருமந்திரத்தை எப்பொழுதும் மனதிலே வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அதனால திருமந்திரத்தை மனதிலே எப்பொழுதும் தியானித்துக் கொண்டே இருக்கிறதுங்கிறது காட்டுகிறார்கள். திருமந்திரத்துல திருமந்திரம் துவயம் சர்மஸ்லோகம் 3 சேர்ந்துதான். அது எப்பவுமே பிரிச்சு நம்ம பெரியவர்கள் சொல்றது இல்லை. அது 3மே எப்பொழுதுமே அந்த அர்த்தம் நம்முடைய மனதிலே ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதை காட்டுகிறார். அந்த திருமந்திரம் தான் இந்த ஜீவாத்மாவுக்கு ஒரு திருமாங்கல்யத்தை போல பகவானுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் எப்படி தெரியுதுன்னா திருமந்திரத்தின் மூலமா தெரியுது என்பது இந்த வார்த்தையில காட்டப்படுறது. 32ஆம் வார்த்தையும் இது தொடர்புடையதுதான். அதையும் பார்த்துக்கலாம். அது சுருக்கமானதுதான். 32வது வார்த்தை இந்த திருமந்திரம்ங்கிறது திருமாங்கல்யம் சொன்னோம் இல்லையா. இப்போ உடனே திருமாங்கல்யம் இந்த உலகத்துல எப்படி இருக்குங்கிறது எடுத்து விளக்கி அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் காட்டுறார். சுருக்கமான வித்தியாசம். சம்சார வர்த்தகமாயிருக்கும் தாலிக்கயிறு 16 இழையாய் 2 சரடாய் இருக்கும். கைங்கரிய வர்த்தகமான மங்கல்ய சூத்திரம் 8 இழையாய் 3 சரடாய் இருக்கும். திருமந்திரம்ங்கிற மங்கள சூத்திரம், இந்த தாலி கயிறு எப்படி இருக்கும், நாம உலகத்திலே பார்க்கக்கூடிய தாலி கயிறு எப்படி இருக்கும், இந்த 2 வித்தியாசத்தை காட்டுறாருங்க. இந்த 2த்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை காட்டுறார். சம்சார வர்த்தகமாய் இருக்கும். இப்ப இந்த உலகத்திலே ஒரு பெண்ணானவள் இந்த திருமாங்கல்யத்தை கட்டிக்கிறாளே, அது எதுக்கு காரணமா இருக்குன்னா சம்சார வர்த்தகமா இருக்கும். சம்சாரத்தை வளர்க்கக்கூடியதா இருக்கும். கல்யாணம் பண்ணிட்டாலே அவரவர்களுக்குள்ளே கூடிய பொறுப்பு அதிகமாயிடுறது. இப்போ ஒருத்தர் ரொம்ப கைங்கரியத்துக்கு வந்து கொண்டிருப்பார். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா, சுவாமி கொஞ்ச நாள் கழிச்சு வர, இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்ல. அப்ப என்ன தெரியுதுன்னா இந்த உலக விஷயங்கள்ல கொஞ்சம் ஈடுபாடு அதிகமா இருக்குங்கிறது தெரியுது. அது தவறு சரிங்கிறது இருக்கட்டும். ஆனா இந்த சம்சாரம், அந்த உலக விஷயங்களில் ஈடுபாடு இந்த கல்யாணங்கிறது அதிகமாக்குறது. அதனால இந்த திருமாங்கல்யம்ங்கிறது இந்த உலகத்திலே நாம் போட்டுக்கொள்ளக்கூடிய, இந்த பெண் அணிந்து கொள்ளக்கூடிய திருமாங்கல்யம் சம்சாரத்தை வளர்க்கக்கூடியதா இருக்கு. அது நல்ல பகவத் நிஷ்டையில் இருக்கக்கூடியவர்கள்னா அவர்களுக்கு அந்த கலக்கம் வராது. கல்யாணம் ஆனாலும் சரி அந்த குடும்பத்தோட சேர்ந்து கைங்கரியத்தில் ஈடுபடுவார்கள். பொதுவா இது இங்க சொல்றதெல்லாம் பொதுவான உதாரணம். அப்படி இந்த கல்யாணம் ஆன உடனே அவர்கள் எப்படி அந்த திருமாங்கல்ய சூத்திரமானது அது அவர்களுக்கு சம்சாரத்தை வளர்க்கக்கூடியதாக இருக்கிறதோ, அப்படி இருக்கக்கூடிய அந்த தாலி கயிறு எப்படி இருக்கும்னா 16 இழையாய் 2 சரடா இருக்கும். 2 சரடு இருக்கும். அதுல 16 இழை இருக்குமா. அந்த அளவுக்கு நம்ம எல்லாம் ஆராய்ச்சி பார்த்தது இல்லை. ஆனா அதுல எடுத்து காட்டுறாரு, பூர்வாச்சாரியர்கள் எடுத்து காட்டுறாரு. அதெல்லாம் கூட தெளிவா தெரிந்து வைத்திருக்கிறார்கள். 16 இழையா இருக்கும், 2 சரடா இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த திருமாங்கல்ய சூத்திரமானது இந்த உலகத்திலே நாம் பார்க்கக்கூடிய பெண்கள் அணிந்து கொள்ளக்கூடிய தாலி கயிறானது சம்சாரத்தை வளர்க்கக்கூடியதாக இருக்கு என்று காட்டுகிறார். அதே இந்த திருமந்திரம் என்கிற மங்கல்ய சூத்திரம் எப்படி இருக்கும், அந்த தாலி கயிறு எப்படி இருக்கும்னா கைங்கரிய வர்த்தகமான மங்கல்ய சூத்திரம். இந்த திருமந்திரத்துக்கு கைங்கரிய வர்த்தகமானங்கிறார்.
இந்த திருமந்திர உபதேசம் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு நல்ல கைங்கரியம் நல்லா வளருது. அப்பதான் நமக்கு ஈடுபாடு வருது. இப்ப நம்ம தெரிஞ்சுட்டோம் இல்லையா, பகவானுக்கே நாம் அடிமை, அவனுக்கு தொண்டு செய்வதுதான் நமக்கு சொரூபம். இதெல்லாம் தெரிஞ்சின்ற உடனே நமக்கு என்ன வருது, ஆசை வருது, இன்னும் கொஞ்சம் பண்ணணும், கைங்கரியம் பண்ணணுங்கிற ஆசை வரும். இது எல்லாருக்கும் ஏற்படும். எத்தனை தடவை கேட்டாலும் இது ஆசை வரும். முதல்ல கேட்கறவருக்கும் ஆசை வரும். இது 100 தடவை கேட்டவருக்கும் 101வது தடவை கேட்டா இது ஆசை தான் வரும். ஆமா, நமக்கு இதெல்லாம் இப்போ மறந்து போயிடுத்து, இப்ப ஞாபகப்படுத்தினோம், இல்ல நேற்றுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவு குறைச்சலா இருந்தது, இப்ப இன்னும் கொஞ்சம் தெளிவு அதிகமா இருக்கு. இப்படி ஒருத்தருக்கு ஒரு நிலையில இருக்கும். எதுவா இருந்தாலும் அதுல நமக்கு தெளிவு ஏற்பட இன்னும் கைங்கரியம் அதிகமா இருக்கு. அதனாலதான் இந்த திருமாங்கல்ய சூத்திரம், இந்த திருமந்திரம் என்கிற திருமாங்கல்ய சூத்திரத்துக்கு கைங்கரிய வர்த்தகமான, அது சம்சாரத்தை வர்த்திக்கிறது, வளர்க்கிறது, இது கைங்கரியத்தை வளர்க்கிறது. அப்படி இருக்கக்கூடிய இந்த மங்கல்ய சூத்திரம் 8 இழையாய் 3 சரடா இருக்கும். அதுல 8 இழையாய் 3 சரடா 8 எழுத்து இருக்கு. இல்ல அஷ்டாட்சரம் திருமந்திரம்னா 8 எழுத்து இருக்கு, 8 எழுத்து மந்திரம், அதான் 8 இழை. 3 சரடுனா 3 பதம் இருக்குல்ல, பிரணவம், நமஸ்து, நாராயணாய 3 பதம் இருக்கு. அதாவது இந்த திருமந்திரம் என்பது 3 சரடாய் 8 இழையாய் இருக்கும். அதே திருமாங்கல்ய சூத்திரம் 16 இழையா இருக்கும், 2 சரடா இருக்கும் என்று காட்டுகிறார். அதுக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். இப்ப ஸ்வரூபத்தின் உணர்த்தியை பற்றி இருப்பது ஒரு சரடும், ஸ்வரக்ஷணத்தில் அசக்தியை பற்றி இருப்பது ஒரு சரடும். ஸ்வரூபத்தின் உணர்த்தியாலும் ஸ்வரக்ஷணத்தில் அசக்தியாலும் பலித்த ஈஸ்வரனை நாம் பேணுகையை வெளியிட்டு இருப்பது ஒரு சரடுமா இருக்கும். இப்ப 3 சரடு இருக்கு இல்லையா, இந்த திருமந்திரத்துல 3 சரடு, 3 பதங்கள் இருக்கு. பிரணவம், நமஸ்து, நாராயணாய. இந்த 3 சரடும் என்ன பண்றதுங்கிறத காட்டுறார். ஸ்வரூபத்தில் உணர்த்தியை பற்றி இருப்பது ஒரு சரடு. நம்முடைய சொரூபம், அந்த சொரூபத்திலே உணர்த்தி, நாம் ஜீவாத்மா, பகவானுக்கு அடிமை அப்படிங்கிற அந்த உணர்த்தினா உணர்வு, அந்த உணர்வை பற்றி இருப்பது, அந்த உணர்வைக்கு காரணமாக இருப்பது ஒரு சரடு. எது? பிரணவம். பிரணவத்துல தான் நம்ம சொரூபம் இருக்குங்கிறது பார்த்துருக்கோம் நல்லா. அடுத்தது அந்த ஸ்வரக்ஷணத்தில் நம்மை காப்பாற்றிக் கொள்வதிலே அசக்தி, நமக்கு சக்தி கிடையாது, அவன் தான் நம்ம காப்பாற்றணும், அதுக்கு நமக்கு தகுதி கிடையாது, நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்ளக்கூடாதுங்கிறது. இந்த விஷயத்தை எதுல சொல்றதுன்னா நமசிலே சொல்லப்படுகிறது. நமசில தான் அந்த பகவானே நம்மை ரட்சிக்க வேண்டும், நம்மை நாமே ரட்சித்துக் கொள்ளக்கூடாது என்கிறது காட்டுறது. ஆக இந்த 2வது சரடு எதை காட்டுறது? ஸ்வரக்ஷணத்தில் அசக்தி. முதல்ல சொன்னது ஸ்வரூபத்திலே உணர்த்தி, நம்முடைய ஸ்வரூபம் எப்படிப்பட்டதுங்கிற அந்த உணர்வு முதல்ல பிரணவத்துல இருக்கு. 2வது சரடு நமக. இந்த நமகால் என்ன இருக்கு? ஸ்வரக்ஷணத்தில் அசக்தி, என்னை காப்பாற்றிக் கொள்வதில் எனக்கு தகுதி கிடையாது, எனக்கு சக்தி கிடையாது, அதை சொல்றது நமகங்கிறது. 3வது சரடு அது எதை காட்டுகிறது என்றால் ஸ்வரூபத்தின் உணர்த்தியாலும். இப்ப ஸ்வரூபத்திலே உணர்வு இருக்கு, நாம் பகவானுக்கு அடிமைங்கிற ஸ்வரூபம், ஜீவாத்மாங்கிறது பகவானுக்கு அடிமைங்கிற ஸ்வரூபம், அதிலே உணர்த்தி, அந்த உணர்த்தி ஏற்பட்டு விட்டது. அடுத்தது ஸ்வரக்ஷணத்திலே அசக்தி, நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ளக்கூடாதுங்கிற எண்ணமும் வந்துடுது. இது 2 நாளும் பலித்தது எது? இதனால பிரயோஜனம் என்ன? இது நன்றாக நாம் புரிந்து கொண்டோம் என்றால் அதுக்கு என்ன பிரயோஜனம் என்றால், ஈஸ்வரனை நாம் பேணுகையை, அந்த பகவானை நாம் போஷிப்பது, அவனுக்கு நாம் அனுபவத்தை கொடுப்பது, அதை வெளியிட்டு இருப்பது, அந்த பகவானுக்கு தொண்டு செய்வது, கைங்கரியம் செய்வது, அவனுடைய அனுபவத்தை பார்ப்பது, அது 3வது சரடு. நாராயண ஆய, அந்த பகவானுக்கே கைங்கரியம் செய்து கொண்டிருப்பது, அது 3வது சரடிலே 3வது பதத்திலே வெளியிடப்பட்டது என்று இந்த திருமந்திரத்தில் இருக்கக்கூடிய பிரணவம், நமஸ்து, நாராயணாய, இந்த 3 பதங்களில், இந்த 3 வார்த்தைகளிலே எது முக்கியமான அர்த்தம், அது எதை பற்றி இருக்குங்கிறத இந்த வார்த்தையிலே பின்படுகிறான் பெருமாள்ஜியர் எடுத்து காட்டியுள்ளார். ஆக இந்த 32ஆம் வார்த்தையில நம்ம என்ன பார்த்தோம்? சாதாரணமாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தாலி கயிறு, இந்த திருமந்திரம் என்பது தாலி கயிறுங்கிறது போல முந்தின சூத்திரத்துல முந்தின வார்த்தையில பார்த்தோம். அந்த தாலி கயிறு, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தாலி கயிறு எப்படி இருக்கு, திருமந்திரம் என்கிற தாலி கயிறு எப்படி இருக்கிறது என்ற வித்தியாசத்தை, இந்த மங்கள சூத்திரமானது எப்படி இருக்குங்கிறத இந்த 32ஆம் வார்த்தையில பார்த்து, இந்த மங்கள சூத்திரத்தில் இருக்கக்கூடிய 3 சரடுன்னு பார்த்தோம். அந்த 3 சரடுடைய நோக்கம் என்ன என்பதையும் இந்த வார்த்தையிலே பார்த்தோம். இத்தோட 32ஆம் வார்த்தை முடிந்தது. மேலே இருக்கக்கூடிய அர்த்தங்களை அடுத்த முறை அடுத்த திருவாதிரை அன்னைக்கு அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம், பின்பழகிறாம் பெருமாள் ஜீயர் திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம்
koyil.org, KOYIL.org.